அரசு வந்துட்டா தானே எதிர்கட்சியை மட்டும் மறுபடியும் போய் ஆனா அரசியலாக்கி இல்ல வச்சுக்கிட்டு ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ஆனா அஸ்வின் ஒரு நிமிஷம் எதிர்கட்சியெல்லாம் ஆயிட்டா அவள் தான் அப்பவே தலைவர் வருவாரு இல்லடா எதிர்கட்சியா போய் உட்காந்து சட்டசபையில கேட்கற கேள்விக்கெல்லாம் நாக்கப்புங்கிற மாதிரி கேட்பாரு இப்ப இவங்க எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சு போனுங்கன்னு தெரியல அதுதான் யோசிச்சு நிக்கிறேன் நான் இல்ல அப்ப கமல் கூட வருவான் ப்ரோ வீட்டு போட இல்ல அதெல்லாம் நம்ம நம்ம கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நம்ம 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 எடுத்துட்டு போற பயணம் நம்ம எடுத்துட்டு போற ஒரு இனிஷியேட்டிவும் அந்த கான்ஃபிடன்ஸ் நாளுக்கு நாள் ரொம்ப ஜாஸ்தியா தாங்க இருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா நம்ம பசங்க நிறைய ரியாக்ட் பண்ணிடுறாங்க டக்கு டக்கு டக்குன்னு. எங்க ரியாக்ட் பண்ணிடுறோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ போச்சு, நம்ம அந்த ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் சேர்ந்து இப்போ இந்த 2 நாளா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி பேட்டர்னா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொன்னதுல இருந்து ரொம்ப டெம்ட் ஆகி அதை எப்படியாவது சப்ரஸ் பண்றதுக்கு ஒரு 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 ப்ரோபகண்டா ரெடி பண்ண மாதிரி அந்த அந்த ஃபுல் வீடியோ கூட யாரும் பாத்தீங்களான்னு தெரியல. பட் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. நம்ம அந்த அந்த 3 ஜேர்னலிஸ்ட் உட்காந்து பேசுறது அதெல்லாம் எவ்வளவு எவ்வளவு ஒரு எப்படி சொல்ல ஒரு நயண்டி அரசியல் களத்தை எவ்வளவு கோமாளி களமா இந்த டிஎம்கே மாத்துதுன்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஜெர்னலிஸ்டா இருந்தாங்க ஒரு காலத்து வரைக்கும். பாக்காதீங்க நீங்க என்னன்னா அவனுங்க வந்து இது வந்து ரொம்ப அப்படியே சப்ரஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா ஆக்சுவலா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுன்றது அவங்களுக்கே தெரியும். பேக் ஃபயர் ஆகுது இல்ல பேக் ஃபயர் டெஃபினட்டா ஆகுது. நம்ம 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 யோசிக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற ஒரு ஒரு 4வது தூண் நம்ம நம்ம டெமோக்ரஸில இருக்க ஒரு 4வது தூணை எவ்வளவு நகைப்புக்குள்ளாக்குறான் பாருங்க. ஒரு காமெடி என்னங்க அதை பார்த்தா ஒரு சாதாரண ஒரு அரசியல் ஞானம் இல்லாதவங்க கூட யாரா அவங்க இப்படி லூஸ் மாதிரி இப்படி மென்டல் மாதிரி பேசி சிரிக்கிறாங்க. அவனோட பாடி லாங்குவேஜ் அவன் யூஸ் பண்ற டோன் இவனெல்லாம் பார்த்தா ஜேர்னலிஸ்ட் மாதிரியா இருக்கு. முக்கில உட்காந்து பேசுற மாதிரி இருக்காங்க. இல்ல ப்ரோ இப்ப வந்து அவனுங்களோட சேனல்ல அவனுங்களே பேசிட்டு அவனுங்களே சிரிச்சிட்டு இருந்து ஏதோ பெரிய கலாய் நேரத்துல வந்து போட்டுட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஐயோ நீங்க ரொம்ப பெரிய 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 வார்த்தை யூஸ் பண்றாங்க. அவங்க எல்லாம் பூரா மொக்க. அவங்க அதான் சொல்றேன் அந்த வீடியோ பாத்துருந்தா ரொம்ப டம்மிங்க, ரொம்ப சரியான டம்மி. சிரிக்கணும் அதாவது எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு அது சிரிக்கணும்ன்றது சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் யோசிச்சேன் இவ்வளவு கஷ்டப்பட்டாடா நீங்க முட்டு கொடுப்பீங்க. உன்ன நீ எல்லாம் அடுத்த ஜேர்னலிஸ்ட் ஒரு டேக் போட்டேன்னா உன்ன பார்த்தா கூட மரியாதை வரல. அந்த 3 பேத்துல அந்த நடுவில் அந்த லாஸ்ட்ல ப்ளூ ஷர்ட் போட்டு உட்காந்துருந்தது தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் அவர் 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 ரொம்ப ரீசனபிள் ரியாக்ஷனுங்க. பாடி லாங்குவேஜ் அவனுடைய அந்த 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 அம்மாவும் இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்துருந்தான். இதெல்லாம் ஜெர்னலிஸ்ட்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம ஜெர்னலிஸ்ட் எந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இது அடுத்தவனுக்கு மார்க் போடுறாங்க. தலைவர்னா எப்படி இருக்கணும் லெசன் வேற எடுக்கிறாங்க. டே நீ ஃபர்ஸ்ட் போய் ஜேர்னலிஸ்ட்னா எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணுன்றதை கத்துட்டு வந்து அடுத்தவன கேள்வி கேட்க முடியுன்றதுனால என்ன கேள்வினாலும் கேட்பியா நீ? சிம்பிள் ப்ரோ. அவனுங்க பப்ளிசிட்டி சீக்கிங் பைத்தியம் அவனுங்கலாம். அவ்வளவுதான். யாரை பத்தி பேசினா நமக்கு இப்ப பப்ளிசிட்டி உடனே கரெக்டுங்களா? இவன் விஜய் பத்தி பேசினா விஜயின் பேர் போட்டாலே இத்தனை வியூஸ் வரும்ன்றது நல்லா தெரியும் அவனுக்கு. கரெக்டுங்களா? அதுக்குதான் வேற ஒண்ணும் இல்லை அவனுக்கு. அதனால நம்ம தளபதி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாருங்க. அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா அந்த பேஷன்ஸ் தான். யாருமே எதுக்கும் ரியாக்ட் பண்ணாம நீங்க பேசுறத மீடியா மட்டும் இல்ல உண்மையில ப்ரோ இப்ப இல்ல பதறவன் 10 அடி கூட எடுத்து வைக்க முடியாது. புரியுதா? நடக்க கூட முடியாது. நிதானமா இருக்கிறவன் அது எத்தனை கேள்வி கேட்டாலும் கம்முன்னு இருப்பான். அதான் கூட வந்துட்டு எது நடந்தாலும் சரி பாத்துக்கலாம். இவனுங்க இல்ல முதல்ல இப்ப இல்ல ஆளுங்கட்சி பதறதுக்கு காரணம் வந்துட்டு ஏன் இப்ப இவ்வளவு கூலா இருந்தா ஸ்டாலின் அவரே வார்த்தை விட்டுருக்க தேவையில்லையே. நேத்து கட்சியை தொடங்கினவன் நேத்து கட்சியை தொடங்கினவங்களா திமுக ஒழிக்கணும்னு பாக்குறான். பேசுறியே சாரு நான் ஏதோ பேசிட்டு போறேன் சாரு. எலிவேஷன் மட்டும் பண்ணாதீங்க. அதான் எனக்கு என்னன்னா இல்ல அஸ்வின் சலார் எலிவேஷன் நினைச்சு ஜிபி எலிவேஷன் ஆடுறது பயமா இருக்கு. புரியுதா? அது சலார் இல்ல சலார் இல்ல ப்ரோ சலார் எலிவேஷன் ஆனா சந்தோஷம் தான். இல்ல ரொம்ப நாளா அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்னுடைய நீ அரசியல் பேசுற பேட்டர்னே இப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஷார்ப்பா பேசுற. குட் இல்ல ப்ரோ அஸ்வினே அதான் நம்ம ஸ்டார்டிங் இப்ப நான் ஸ்டார்டிங்கே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன் எல்லாருக்கிட்டையும். ப்ரோ எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தானாதான் ப்ரோ பழக்கம் வரும். அது நீங்க ஒரு நாள் முழுக்க அந்த ஒரு புக்கை கரைச்சு குடினா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனா என்ன பண்றது கொஞ்சமா வருது. அதான் அப்படியே ஃப்ளோல பாத்துக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இல்ல சூப்பரா பேசுனேன்.
இல்ல 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 சாரு இருக்கட்டும். ஆனா இல்ல எனக்கு என்னன்னா இல்ல 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 2 விஷயம். ப்ரோ ஒண்ணு வந்துட்டு அவனோட விஜய்க்கு லாயலா வரலாறு இருக்கணும். தெரியாம பேசுறீங்க. எவ்வளவு அமர்க்களம் பண்ணிருக்கான் தெரியுமா? டேய் 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 ரொம்ப ஆனா அட்டகாசமான இல்ல ஆளு. உண்மை இல்ல இல்ல உண்மையிலே நம்ம எல்லாரையும் மாத்தினது அவர்தான். அதாவது வட சென்னை மாதிரி இருந்த படத்தை விஐபி வேலையில பட்டதாரி படம் மாதிரி ஆக்கி விட்டாரு. என்ன பண்றது? ஆமாடா, யோசிச்சுட்டு இருக்கு. உண்மையே சொல்லலாம். சரி இருக்கட்டும். இல்ல இப்ப இப்ப இல்ல கமெண்ட் போடும் போதேடா வந்துருதுடா, கெட்ட வார்த்தை எல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டு சரி இல்ல போடக்கூடாதுன்னு சொல்லி டெலிட் பண்ணி விட்டுறதுடா, ரியாக்டே பண்றது இல்ல. அதாவது இல்ல 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 நான் மத்தவங்க இது இல்ல, என் கமெண்ட்ல எவ்வளவு திட்டுவாங்க நிறைய பேர் அதை நோட் பண்ணிக்கலாம். என் கமெண்ட்லயே திட்டுறான் என்ன கம்முன்னு இருக்கு, அதான் என்ன கம்முன்னு இருக்கான்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா நல்லா இருந்திருக்கும், என்ன பண்றது. சரி ஆனா இல்ல எனக்கு என்னன்னா இல்ல இப்ப இவ்வளத்தையும் என்டர்டைன்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் விடுறதுக்கு காரணம் ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்குல்ல, புரியுதா? ஏன்னா இப்ப விஜய் ஏம் பண்ணதோ சாதாரண விஷயம் இல்ல. உண்மையிலே அந்த ஆளு ஒண்ணு சொல்லிட்டா, ஒரு வாட்டி அந்த ஆள் ஜெயிச்சாலும் அது வரலாறு. அந்த ஆளு போற வரைக்கும் அது வரலாறு. மத்தவனுக்கு அது கிடைக்க. இப்ப ஒண்ணு சொல்லிட்டா ப்ரோ, இல்ல இப்ப இவர் எப்ப வேணா ஆகட்டும், வயசுக்குது எல்லாம் இருக்குது, ஆனா இவர் ஆவாருன்ற எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு பவர் இருக்கிறவன் என்னைக்காவது எப்பயாவது புடிச்சிருவான் ஆச்சு, புரியுதா? ஏன் விஜயகாந்த் எதிர்கட்சி ஆகும் போது அவரை எப்படி டவுன் பண்ணாங்கன்னு தெரியும். அவர் ஆனா ஒரு நினைச்சு இருந்தா போய் இருந்திருக்கலாம். விஜயால கண்டிப்பா வர முடியும், அது அவங்களுக்கும் தெரியும். இது அதான் புலம்புறானுங்க. பாப்போம். ஆனா எனக்கு என்னன்னா விஜயகாந்த் டச் பண்ணதுல சரியான பாயிண்ட். ஏன்னா இப்ப நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. இப்ப இவங்க இன்னைக்கு இவ்வளவு சோசியல் மீடியால இவ்வளவு ஆக்டிவா இருக்கும்போது, இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் பின்னாடி இருக்கும்போது இந்த இவ்வளவு ப்ரொபகண்டா பண்றாங்க. அப்ப விஜயகாந்த் எல்லாம் இங்க விட்டா வச்சிருந்திருப்பாங்க ப்ரோ. முதல்ல இல்ல ப்ரோ, விஜயகாந்த் நான் உண்மையிலே சொல்றேன், எம்ஜிஆர் பத்தி எல்லாருக்கும் தெரியும். இந்த காலத்துல எம்ஜிஆர் இருந்தா அக்யூஸ்ட் ஆக்கி விட்டுருப்பானுங்க. ஏன்னா அவரு வந்துட்டு ஹீரோன் கூட அட்ராக்ஷனாவும் இருப்பாரு, அதான் ஹீரோன் கூட நல்லா பேசுவாரு. ஏன் அந்த டைம்ல ஜெயலலிதா கூட்டு இவனுங்க தான் ஏடிஎம்கே காரணங்க தான் வந்துட்டு, சாரி டிஎம்கே காரணங்க தான் வந்துட்டு நாசம் பண்ணியிருந்தானுங்க. அதான் இவனுங்க ஏன் உதயநிதியே வந்துட்டு ஜெயலலிதா பத்தி தப்பாலாம் ட்வீட் போடல, இப்போ வரைக்கும் இருக்குது. அதான் அதாவது இப்படி பண்றவங்க இப்ப விஜய்க்கு வர்ற கிசுகிசால எப்படி தெரியுமா? அதான் அன்னைக்கே நான் ட்வீட் போட்டேன், விஜய் வந்துட்டு பூஜாக்கு தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாருன்னா இதான் கண்டிப்பா பாரு ஊப்பிங்க சும்மா இருக்காது, இருக்கிற மீடியா எல்லாத்துலயும் போடுவானுங்க பாரு. இல்ல அப்பதான் இப்ப எம்ஜிஆர் இருந்திருந்தாருன்னா என்ன நீ சொன்னா ரொம்ப ரிலேட்டபிள் பாயிண்ட். வச்சு நேரம் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. ஆனா என்ன தெரிய மாட்டேங்குது, நீங்க பேச பேச உங்க மேல மக்களுக்கு வெறுப்பு தாண்டா ஜாஸ்தி ஆகுது. நீங்க பேசுறதெல்லாம் ரசிக்கும்படியும் இல்ல. இது அரசியல் ப்ரோ. முதல்ல இல்ல ப்ரோ, உண்மைனா இல்ல ப்ரோ, இந்த காலத்துல ஒரு பேசிக்கானது ஒண்ணு சொல்றேன். ஒருத்தன் பர்சனல் லைஃப் உள்ளேயே ஒரு மேக்சிமம் வந்துட்டு பீப்புள்லாம் வந்துட்டு யோசிக்க மாட்டானுங்க. நீ அவன் நல்லது பண்றானா கரெக்டா இருக்கானா அதுதான் பாக்குறானுங்க. பொலிட்டிக்கலா தான் பாக்குறானுங்க. இப்போ வந்துட்டு அப்படி பார்த்தா கலைஞர்லாம் என்னென்ன கேட்டுருப்பானுங்க இவனுங்க, எதாவது கேட்க முடியுமா? இப்ப முடியாதுல்ல. அதே மாதிரிதான் அதான் இவங்களும், எல்லாருக்கும் ஒண்ணு இருக்குது, சும்மா அதை பேசணும்னு ப்ரோ. இப்போ பேசுவானுங்க. இல்ல ப்ரோ, இதெல்லாம் வந்து காமராஜர் டைம்லயே ஆரம்பிச்சிட்டானுங்க ப்ரோ. அந்த டைம்ல இருந்த ஒரே மீடியா வந்து நியூஸ் பேப்பர். அது யார் கண்ட்ரோல்ல இருந்தது? கலைஞர் கண்ட்ரோல்ல இருந்த ஒரு நியூஸ் பேப்பர். கரெக்டுங்களா? திரும்பதான் இல்ல ப்ரோ, திரும்பவும் சொல்றேன், விஜய் தோத்தாலும் அது என்னது டீசென்டான பர்சன்டேஜ் நம்மள பெருமைப்படுற மாதிரி தான் தோப்பாரு. ஜெயிச்சா அது இவனுங்க, அதான் ஜெயிச்சா அது இவனுங்க என்னவானுங்கன்னு தெரியும். அதான் இல்ல இந்த சிவாஜி பாஸ்ல சொல்ற மாதிரிதான், எப்படி பார்த்தாலும் நம்ம பிசினஸ் சக்சஸ் தான். அடி வந்து இல்ல ஏன்னா இல்ல ப்ரோ, இப்ப பிரஸ் மீட் யார் யார் வரீங்களா வாங்கடா, நேர்ல லைன்ல வந்து நில்லுங்கடா. இல்ல இப்ப இப்போ அதர் ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்துப்போமே, சில பேர் யாருன்னு சொல்ல வரும்ல, சில பேர் பார்த்தா வந்துட்டு இப்போ வருஷத்துக்கு ஒரு ஹிட் தான் வரும், சில பேருக்கு வந்துட்டு 5 வருஷத்துக்கு ஒரு ஹிட் வரும், சில பேருக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் படம் வரும், புரியுதா? இப்படி இருக்கிற ஒரு கோலிவுட்ல கண்டினியூவா படம் கொடுத்துக்கிட்டோம், கூட ஒரு படம் ஏதாவது ஸ்லிப் ஆனா கூட அதே வருஷத்துல இன்னொரு படம் கொடுக்கறதும், புரியுதா? அதான் டக்குனு ஒண்ணு போறதோ இது விஜய் தான் முதல்ல. அதான் இல்ல இப்ப இதான் இப்ப எப்படின்னா, புலி ஸ்லிப் ஆனா ஒரு வருஷம் கூட இருக்காது கேப், தெரிய வந்துரும், புரியுதா? அந்த மாதிரி சொல்றேன். இல்ல அதான் இல்ல நான் லாஸ்ட் டெக்கேடே பத்தி பேசுறேன். இல்ல மேட்டர் என்னன்னா, இப்படி இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு சினிமாட்டு போகும்போது தான் இங்க எல்லாரும் பார்வையும் வருது. ஏன்னா இப்ப யாருமே வந்துட்டு யோசிச்சு பாரு, மத்த ஆக்டர் போகும்போது வந்துட்டு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க, வேற எந்த ஆக்டர் போனாலும் வந்துட்டு போட்டும் தான் விட்டுருப்பாங்க. இந்த அளவுக்கு யாரும் பேசவே மாட்டாங்க, அதான் போறாரா ஐயோ போறாரான்னு. அதான் இல்ல இந்த தடவை ஹெவியா ரிலே ஆயிருக்கிறது பிஜேபி அஜெண்டால தான் ப்ரோ. ஏன்னா நான் இப்ப ரீசெண்டா நானுமே 2-3 ட்வீட்டை பார்த்துட்டேன். ஏன்னா ஒருத்தர் இந்த திருமாவளவன் வந்து பேசியிருந்தாரு தெரியுமா? இப்ப ரீசெண்டா அந்த நேத்திக்கு என்னமோ அப்ப அந்த ட்வீட்டுக்கு ஒருத்தனுக்கு ரெஸ்பான்ஸ் போட்டிருந்தேன்.
அவன் திரும்பி திரும்பி பதில் அனுப்புறான். அவன் என்ன அஜெண்டா செட் பண்றான் தெரியுமா? அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்ல அனுபவம் உள்ள அரசியல் கழகத்துல ரொம்ப நாள் இருந்த மாதிரி தான் இருக்கு. அவர் பேசுற டோனு, யூஸ் பண்ற வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது அவன் கடைசி திரும்பி திரும்பி என்ன சொல்றான், பிஜேபி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிரும், பிஜேபி பிஜேபி அந்த அளவுக்கு தாங்க அவனோட மொத்த பொலிட்டிக்கல் நரேட்டிவே இருக்கு. அது ப்ரோ இவனுங்க இல்ல ப்ரோ இவனுங்க ஏதோ விஜய் போயிட்டு நார்த்ல நிக்கிறாரு, ஜோசப் விஜய்னு சொன்னாதான் தெருல இருக்கிறவன் ஓட்டு போட மாட்டானு, இங்க வந்துட்டு விஜய்னு சொன்னா நம்ம புள்ளன்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போடுறானுங்க. அதான் விஜய்க்கு தான் எல்லாம் இது பண்றானுங்க. அதான் சொல்றேன் இல்ல. ஆனா ப்ரோ இதுல அதான் இந்த விஷயத்துல நான் ஒருத்தர் நல்லது சொல்லுவேன். எச் ராஜான்னு ஒரு நல்லவர் இருந்தார். ஏன் தெரியுமா? உண்மையில இல்ல ஜோசப் விஜய்ன்றது தெரியல இருந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அட்லயே நிறைய அதான் படத்துல வந்துட்டு விஜயோட ஒரிஜினல் பேரை 2 யூஸ் பண்ணிருக்கேன். ஜோசப் ஒண்ணு, அதான் விஜயகுமார் ஒண்ணு அந்த மாதிரி ஒரு இது பண்ணிருப்பாங்க. அதான் 2 பேர் இருக்கும். இதுல நான் பேராவே எனக்கு ஒரு டவுட் தான் அஸ்வினே. இல்ல இப்ப ஜோசப் விஜய்ன்றது என்னடா கிறிஸ்டின் இந்து 2 கலந்து தானே இருக்குது. எனக்கு அதான் புரியல. டே நீ என்ன சொல்ல வர? நீ ஏதாவது ஒண்ணு சொல்லி அதான் இல்ல இதுல ஹைலைட் நான் அப்பா பேர் கேட்டா சந்திரசேகரன்றானுங்க. ஏன்னா அதான் எனக்கு என்ன இல்ல இதுல விஜய் படிச்சது லைலா காலேஜ், பிறந்து வந்தது எல்லாம் சென்னை தான். அதான் இதுல எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? கர்நாடகால இருந்து ஒருத்தன் வந்திருப்பான், அவனுக்கு உப்பு போடுவானுங்க. அது யாருன்னு தெரியும். அதான் இதே மாதிரிதான் இன்னொருத்தன் எங்க இருந்து வந்தாலும் கூட தெரியாதவங்களும் உப்பு போடுவானுங்க. ஆனா தான் பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற ஒரு ஆளை போட்டு திட்டுன்னு இருப்பானுங்க பைத்தியக்காரனுங்க. ஆமா ஏகே மதுரை தான். நான் ஏதோ நான் சொல்ல இல்ல இனிமே ஏகே நம்ம நண்பர் யாரும் திட்டக்கூடாது. இல்லப்பா அவன் அந்த ஆள திட்டலப்பா, அந்த ஆள் ஃபேன்ஸ சொல்றேன். ஜாதி தலைவர் ஆகி உட்கார வச்சிட்டு இருக்கானுங்க. நீ வேற. இல்ல உண்மையில இப்ப இல்ல பிராக்டிகலா பார்த்தா அஜித்தோடைய ஏன் விஜய் பையன் வந்துட்டு சுரேஷ் சந்திரா தான் பிஆர் இதான் இப்போ வந்துட்டு பண்றாப்புல. ஏன் விஜய் பையனுக்கும் அஜித்தும் வந்துட்டு நிறைய கால் பேசுறதெல்லாம் இப்பயே பாத்துக்கலாம். நான் இது திரும்பவும் சொல்றேன், இது ஓட்டுக்காகவும் நான் வந்துட்டு இது திரும்பவும் சொல்ல ஃபேன் ஃபைட் நிக்கணும் தான் இது சொல்றது. இப்ப ஏன் நினைச்சிருந்தா எல்லாம் குட் பை டெக்லிக்கு நெகட்டிவ் டெக் போடுறதா எல்லாம் இது பண்ணிருக்கலாம். ஏன்னா படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். அதான் இதுல அதான் இன்னொன்னு ப்ரோ திரும்பவும் நான் நிறைய ஒரு தடவை ட்வீட் கூட போட்டேன், உங்க ஓட்டு கூட வேணாண்டா, கொஞ்சம் மூடிக்கிட்டாவது இருங்கடா, ஊப்பியாவது அடிக்க விடுங்கடா. ஏன்னா இவனுங்க குறுக்கா மறுக்கா ஓடுன்னு இருப்பானுங்க. அதே நேரத்துல இதுல அன்னைக்கு ஒருத்தன் ஸ்பேஸ்ல போய் சொல்றான், ஏதோ டைம் பாஸ்ல போயிட்டு எதுதான் ப்ரோ அஜித் ஃபேன்ஸ் நான் இப்ப டிஎம்கேல சேரணும் ப்ரோ. ஏன்னு கேட்டா அதான் இந்த விஜய் ஃபேன்ஸ் ஓவரா பண்றானுங்க. அவன் தற்கொலை மைண்ட் யோசிச்சு பாத்தியா? அதாவது ட்விட்டர்ல விஜய் ஃபேன்ஸ் ஓவரா பண்றானுங்க, டிஎம்கேல போய் சேர்றான். அவன் முதல்ல அவன் ஏரியா முதல்ல நல்லா இருக்கா, அதை யோசிச்சு பார்த்தா நான் முதல்ல ப்ரோ ரீசெண்டா பாத்தீங்களா நம்ம இவரு பாக்டீரியா அந்த எலி எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஐடி திடீர்னு அஜித் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க எல்லாரும். அது இப்ப இல்ல விடாமுச்சில இருந்து அவங்க கொத்தாடி குத்த அப்படிதான் இருக்கும். சண்டை மூட்டி விடுறது பண்ணிட்டு இருக்கானுங்க ப்ரோ. இல்லங்க அது ரொம்ப ப்ரோ அந்த 2 பேரும் கத்துவானுங்க. அவனுங்க யாரு ப்ரோ? ரோஸ்ட் பிரதர்ஸ் விடாமுச்சிக்கலாம். ரோஸ்ட் சரியான உப்பு விடாமுச்சிக்கலாம். ரோஸ்ட் இல்ல அவங்க எல்லாம் நெய் ரோஸ்டிங். இல்ல ப்ரோ என்னையுமே இல்ல இது எப்படி தெரியுமா? ஒருத்தர் சொல்லி நான் செய்ய மாட்டேன், எனக்கா தோணுச்சுன்னா செய்வேன்ற மாதிரிதான் இவனுங்க டிஎம்கே கார சண்டை மூட்டிலாம் அஜித் அவனை திட்டாதுங்க. உனக்கு எதாவது பிடிக்குதா, உனக்கு ஏதாவது பிடிக்கலையா அப்புறம் ஏதாவது பேசணும் இருந்தா கூட அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ அஜித் ப்ரோ அவனுக்கு திட்டணும்னு தோணல ப்ரோ, கலாய்க்கணும் போல தோணுது. ஆனா இல்ல ஆர்டிபி ப்ரோ எனக்கு என்ன தெரியுமா பிடிக்காது ட்விட்டர்ல. ஏன்னா இன்ஸ்டாகிராம் அஜித் ஃபேன்ஸ் சத்தியமா எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் எவ்வளவோ மிங்கிலா இருக்கும், இவன் ஃபன்னா தான் பேசிக்கலாம். ஆனா மொக்கையா இருந்தா கூட எதுவா இருந்தாலும் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நருட்டோ அங்க இல்ல ட்விட்டர்ல எப்படி தெரியுமா? நாங்கெல்லாம் ஒரு கூட்டம், நாங்க நினைச்சா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். டேய் நீ எனக்கு என்ன தெரியுமா உங்ககிட்ட இல்ல ப்ரோ இல்ல எனக்கு முதல் கேள்வி என்ன தெரியுமா, உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? நான் தெரியாம கேக்குறேன். எதுக்காவது இல்ல எவனாவது மியூச்சுவல் வீடியோ கூட போட்டிருப்பாங்க, ஓட்டு வேணும் கேட்டுருப்பாங்க. ஒன்னே ஒண்ணு மறந்துட்டு பேசுற, டயலாக் பேசுற எல்லாருமே ஊப்பி புரியுதா உனக்கு? இப்ப ஒவ்வொரு கட்சியிலயுமே இருக்கும்போது ஒரு ஃபேனா இருக்கும் போது எப்படியா இருந்தாலும் ஒரு கட்சி ஃபாலோ பண்ணியோ இல்ல ஒரு கட்சி ஆதரவாதான் இருப்பாங்க, புரியுதா? இப்ப நம்ம எல்லாம் தளபதி அரசியல்காரவும் ஒவ்வொரு கட்சியிலும் நம்மளுக்கு ஏற்கனவே இப்ப நான் என்னையவே எடுத்துக்கிறேன், நானே டிஎம்கேல தான் இருந்தேன். ஐ மீன் ஊபியா இருந்தேன், ப்ரீவியஸா ஓட்டு போட்டது எல்லாமே டிஎம்கேக்கு தான். பட் அதை விட ஒரு சிறந்த கட்சி, அதை விட ஒரு சிறந்த தலைவர் நம்மளுக்கு கிடைக்க போறாங்கன்னு. ஏன்னா எனக்கு டிஎம்கே வர்றதை விட நான் நல்லா இருக்கணும், என்னோட அடுத்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு
அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இப்படி வந்திருக்கோம். அப்படிங்கும் போது இதே மாதிரிதான் நம்ம அவன் சைட்லயே இருப்பான். அஜித் ஃபேன், டிஎம்கே ஃபேனா ஒருத்தர் இருப்பான்ல, டிஎம்கே கட்சிக்கு உப்பு போட்டு வைக்கவே அஜித் ஃபேன். இல்ல இல்ல அவனுக்கு பண்ற வேலைதான், அவனுக்கு பண்ற வேலைதான். புரியுது எனக்கு. இல்ல இல்ல வேற ஏதாவது பேசுவோம். அதுல பேசுவோம். அந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் இவங்க வந்து சினிமானா என்ன, கூத்தாடினா என்னன்னு பேசும்போது எனக்கு அந்த டைம்ல எப்படி தெரிஞ்சதுன்னா, என்ன ஒரு விஜய்னு ஒரு மனுஷன் வந்ததுனால 70 வருஷம் கத்தியில இருந்த பெரியார தூக்கி ஒரு நிமிஷம் போட்டுட்டு, என்ன அண்ணாவை தூக்கி போட்டுட்டு, கலைஞரை தூக்கி போட்டுட்டு, அந்த அந்த ஒரு ஸ்டாருக்கு முன்னாடி ஓடினாங்க பாத்தியா. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நீ எவ்வளவு கேவலமா போனாலும் நீ போவன்றதுக்கு தான் ஒரு உதாரணம். அதான் ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல அன்னைக்கு விஜய் கூத்தாடின்ட்டானுங்க. குவாட்ல பார்த்தா ரஜினி ஃபேன்ஸ் தான் நிறைய, விஜய் பிடிக்காதவங்க அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு சிரிச்சிருந்தானுங்க. அப்ப நம்ம ஃபேன் ஒருத்தன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான். சத்தியமா அது நிறைய லைக் இருக்கும், அது நாக்கப்படுற மாதிரி ஒண்ணு கேட்டான். என்ன தெரியுமா? விஜய் வந்துட்டு நடிகன் கூத்தாடி, அப்ப அஜித் ரஜினி எல்லாம் யாருடா? இல்ல அதாவது அவங்கெல்லாம் ரேசராவும் அதான் தெரியல, அதான் தெரியும். ப்ரோ அதான் அவங்க அது இல்ல, அது பெரிய அவரும் கரியரோட உச்சத்தை தாங்க விட்டுட்டு அரசியல் வந்தாரு, உங்களுக்கு தெரியாதா? இல்ல இப்ப ஒரு நிமிஷம். இல்ல சித்புர், இது எப்படிதான் இது? இப்ப நீங்களா இருக்கீங்க, நான் சும்மா சொல்றேன். ட்விட்டர்ல இருக்கிறவன் எல்லாம் கோமாளிங்கன்றான்னு வச்சுக்கேன். இப்ப விஜயபாலா வந்துட்டு நருட்டோ பார்த்து சிரிக்கிறான். நருட்டோ என்ன கேட்பான்? ஏய் நீ தானே ட்விட்டர்ல இருக்குன்ற மாதிரி. அதான் ஆக்டர்னாலே கூத்தாடின்றானுங்க. இவன் சிரிக்கிறானுங்க. டே பைத்தியம், அவனுக்கு எல்லா நடிகரும் தான் சொல்றான். நீ என்னடா? அதான் நடிகர்னாலே கூத்தாடின்றான். அட பைத்தியம். இல்ல இவ்வளவு சொன்னாங்க. நம்ம அப்பாவே என்ன பண்ணியிருந்தாரு ஒரு 2-3 படத்துல. இல்ல என்ன கேட்டா உதயநிதி எல்லாம் டாக்குமெண்ட்ரி படம் வச்சிருந்தாரு. உண்மையில அது சாதாரண சினிமா இல்ல. என்ன கேட்டா லாலா கடசாந்தி பாட்ட புத்தகத்தை செமஸ்டர்ல எழுத சொல்லி காலேஜுக்கு குடுக்கலாம்னு இருக்கேன். ப்ரோ எம்புட்டு இருக்கு இந்த மாதிரி என்ன ப்ரோ? இந்த பொன்முடி ஒரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா? உதயநிதி படத்துல கருத்து இருக்குமா, நம்பால் படத்துல கருத்து இருக்காதான். மீன்ல கருத்து லாலா கடசாந்தி போட்டானுங்க. இல்ல ஒரு நிமிஷம். அதான் உதயநிதினு வந்துட்டா அந்த ஆர்வம் புரியுது. கொஞ்சம் எல்லாரும் பேசுறாங்க, யாரு பேசுறான்னு புரியல. இல்ல பொன்முடி பேசினாப்ல இல்ல, அதெல்லாம் எல்லாரும். இல்ல மாமா, இதுல விஜய் நடிச்ச ஸ்டார்டிங் பத்தெல்லாம் எனக்கு கலாய்ப்பானுங்க. உதயநிதி நடிச்ச பத்திலே பாத்தியா, மோந்து பார்த்து போதே ஆவாரு. அதுக்கடுத்து கிளைமேக்ஸ்ல குடிப்பாரு. உண்மையில குடிப்பாரு கிளைமேக்ஸ். முதல் படத்துல ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? ஓகேல எல்லா காட்சியிலயும் இருக்கிறதுலயே காமெடியான காஸ்டியூம் தான் சந்தானத்துக்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா சின்னவரோட ஏதாவது ஏன்னா இவரு தான். ஏன்னா இவர் ஹீரோ தெரியும்ல. இவரு ஹீரோவா தெரியறதுக்கு ஸ்கோர் பண்றது யாருன்னா நம்ம சந்தானம் தான். ஜெயலலிதா சரியா பங்கமா கலாச்சிருக்குங்க. அந்த டைம்ல நடிக்கவே தெரியாத ஒருத்தரை கூட்டிட்டு வந்து வலுக்கட்டாயமா மக்களுக்கு முன்னாடி நிக்க வச்சு ஹீரோக்களை ஆக்குவதும் தனது வீட்டு ஹீரோக்களை வந்து ஹீரோக்கள் ஆக்குவதும் சொல்லி பேசியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி செம பாயிண்ட் அதெல்லாம். அப்ப லட்சணம் எந்த ரேஞ்சில இருந்தது. இன்னைக்கு நீங்க வந்து இது பேசுறீங்க. ஏங்க சிஎம்ஏ கேட்டு போறாருங்க வாக்குல. கழக தலைவன் படம் பாத்தீங்களா? சிறப்பா இருந்துச்சா? உதய் நடிச்ச கழக தலைவன் படம் பாத்தீங்களா? ஆக அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அங்க மகிழ் திருமணி யோசிப்பான். ஏண்டா நான் என்ன விட்டுருந்தா கூட நல்லா எடுத்திருப்பேன். உன் பையன் பூந்து ஒண்ணு பண்ணாண்டா பண்ணிதான் இங்க தொண்டை போட்டுன்னு உட்காந்துக்கிறேன். இந்த லட்சணத்துலதான் நீங்க டிஎம்கே அரசியல் நடத்துறாங்க. இதுல அடுத்தவனை பார்த்து டிஎம்கே அரசியல் ப்ரோ. நேத்தி கூட நீங்க பாத்தீங்களா? பிடிஆரே பாவம் அசம்பிளில வந்து எனக்கு என்ன கேட்காதீங்க, என் துறையில என்கிட்ட காசே இல்ல, இந்த கேள்வியை நீங்க வந்து கேட்க வேண்டிய இடமே வேறன்னு அவரே வந்து சட்டசபையில பேசி இருக்கிறார். அந்த மனுஷன் ரொம்ப வல்லந்தியா என்னமோ தெரியலையா பாவம் ப்ரோ. அரசியல்ல இருந்து சம்பாதிக்க வேணாம் அப்படின்னு இருக்கிற ஒரே ஆள் அவருதான். அவருக்கு அந்த நெருக்கடியும் இல்ல, அந்த தேவையும் இல்ல. அவருக்கு வந்து ஒரே ஒரு இதுதான்,
அவர் வந்து பரபரப்பரமையா டிஎம்கே இருக்காரா, நம்மளுக்கே ஒரு சில விஷயங்கள் இருக்கு தெரியுமா, நம்ம வளர்த்த கட்சி, நம்ம பார்த்து வளர்ந்த கட்சி நாசமா போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையில போய் சொல்லிருக்கோம். அந்த மாதிரி அக்கறை இல்ல ப்ரோ, நான் நேத்தே சொன்னேன். இல்ல நேத்தே சொன்னேன்ல, 99% வந்து நல்லவங்களா அப்படி இருந்ததா கட்சி வந்து இப்போ இதுல வந்து ஒரே பொறுக்க ஒரு முடியாத விஷயம் இருக்கு. என்னன்னா, அவர் அந்த பதிவை சொல்றாரு. அவர் இந்த அரசுல ஒரு அமைச்சர் தான். ஆனா வந்து சபாநாயகரே வந்து இந்த மாதிரி பாசிட்டிவா பேசுங்க, அரசுக்கு எதிரா பேசாதீங்கன்னு சபாநாயகர் சொல்றாரு. அது தப்பு இல்லைங்க. ஹவுஸோட ஸ்பீக்கர் எல்லா கருத்தையும் வரவேற்கணும். அவர் வந்து ஒரு பக்கமாவே பேசிக்கிட்டு இருக்காரு 4 வருஷமா. அதுவே ரொம்ப பெரிய முறைகேடு எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் வந்து அரசை வந்து குற்றம் சாட்டும் போது, இல்ல வந்து அரசுல இருக்கிற எம்எல்ஏவே என்னோட துறைக்கு வரல காசு அப்படின்னு பேசும்போது அந்த அவையில இருந்து நீக்கம் செய்யணும்னு அவர் பேசுறாரு. ஸ்பீக்கர் அங்க மாடரேட்டர் மாதிரி நடந்துட்டு இருக்காரு ப்ரோ. ஸ்பீக்கர் மாதிரி பண்ணல அவரு, அட்மின் மாதிரி மாடரேட்டர் மாதிரி செயல்படுத்திட்டு இருக்காரு அவரு. அது சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் இங்க நம்ம மேல வந்து சபாநாயகருக்கு எதிரா பேசினால அப்படின்னு சொல்லி டிவிக்கு வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசுவாங்க அப்படின்னு ஷார்ட் போட்டு விடுவாங்க. இல்ல அது ரொம்ப கேவலமான செயல், ரொம்ப 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 அன்ப்ரொஃபஷனல். அந்த ரோலையே எவ்வளவு எதிர்கட்சியால் ஏதோ பேசியாத அவையில செய்தாலும் பரவாயில்ல. அந்த குறிப்பா ப்ரோ இதுல ஒரு இல்ல ப்ரோ, இதுல வர்ற கோயம்புத்தூர் தளபதி போறாருல, எனக்கு தெரிஞ்சு அங்கெல்லாம் வந்துட்டு கேமரா இருக்காது. அங்கெல்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பின்னாடியே துரத்தின்னு வருவானுங்க. பாரு, விஜய் கார் சிக்னலில் நின்றதா, விஜய் காரில் டயரில் காத்திருந்ததா. இல்ல எனக்கு அந்த மாதிரி நேரத்துல அந்த ஜெர்னலிஸ்ட் 3 பேர் இன்னைக்கு உட்கார்ந்து சிரிச்சாங்க தெரியுமா, அவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே. அவங்க எல்லாம் இன்னைக்கு எனக்கு அவங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சு, ஏண்டா அன்னைக்கெல்லாம் நான் என்ன நையாண்டி சிரிச்சிருச்சீங்க, அவங்களாம் ஒரு இன்டர்வியூ கொடுத்து தூக்கி போட்டு மிதிக்கணும். என்ன இளந்தாரிமா மாதிரி பேசுறாரு. அதான் நல்லாமன வேட்டக்கோழி சுண்டு தூக்கி போட்டுதான், தூக்கி போட்டாங்கன்னா மிதிக்கணும் போல. இல்ல சொல்லு, அதுதான் இளந்தாரிமா. அதெல்லாம் ரொம்ப. ஆனா இல்ல உண்மையிலே அந்த கோயம்புத்தூர் தளபதி போறாருல, உண்மையிலே அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு நியூஸ்லாம் அது பாரு குபீர்னு இருக்கும். நியூஸ் 24 ஒண்ணு, அதான் பாலிமர் ஒண்ணு. உண்மையிலே அலெக்ஸ் 26 27 இல்ல இப்ப இல்ல மாமா, இல்ல இப்ப நாட்டுல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல டிஎம்கே தண்ணீர் பந்தல்ல தண்ணி இருக்காது. ஏன் கவர்மெண்ட் டாய்லெட் எதுவுமே ஒழுங்கா இருக்காது. நிறைய விஷயம் எவ்வளவு நாட்டுல வந்துட்டு இப்படி இருக்கும். அங்க போய் வந்துட்டு இல்லடா அங்க போய் ஒரு இரு அங்க போய் ஒரு நியூஸ் போடும் கோயம்புத்தூர்ல, என்னது விஜய் சென்ற காலேஜில் தண்ணி வரவில்லையா டாப்பில், என்ன செய்கிறதா, அந்த மாதிரி ஏதோ ஒரு டகடங் ஏதோ ஒரு பீஜம் போட்டு போடுவாங்க. என்னத்தையாவது கீழ்த்தரமா கண்டுபிடிச்சு போடுவாங்க. இல்ல நமக்கு என்ன, எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு வருத்தம் என்னன்னா, நம்ம சில பேர்லாம் ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு பாலிடிக்ஸ்னா இப்படிதான் பண்ணணும், பாலிடிக்ஸ் நம்ம அப்படிதான் பண்ணணும்ன்ற டைம்ல இவங்க வந்து ஒரு ஃபேன் ஃபைட் வேறங்க. ஒரு ஃபேன் ஃபைட்ல 1008 வார்த்தைகளை உபயோகப்படுத்துவோம், பேசுவோம், வைப்போம். பட் ஆனா அரசியல்ன்றது அப்படி இல்ல. ஒரு ரொம்ப ஒரு சொன்ன விஷயத்துக்கு இல்ல அந்த அரசியல்ன்றது எல்லா தரப்பான மக்கள், ஏன்னா மக்களுக்காண்டி ஒரு கிரவுண்டு, அதை வந்து ஏதோ ரொம்ப ஒரு ஃபேன் ஃபைட்டை விட கேவலமான கிரவுண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க. எனக்கு மற்ற ஸ்டேட்ல இப்படிதான் நடக்குமான்றது தெரியல. பட் ஆனா தமிழ்நாட்டுல இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரு பொலிட்டிக்கல் அந்த கிரவுண்ட்ல ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்க அட்மாஸ்பியர் ரொம்ப கேவலமான அட்மாஸ்பியர். யார வந்தாலும் அடிக்கிறது. 12 மாசம் வந்து இருக்கு இன்னும் தேர்தலுக்கு. அதனால நான் வந்து ஒரு பொது அறிக்கையும் இங்க சொல்லிக்கிறேன். அரசியல்ல எதுவுமே புனிதமானது இல்ல ப்ரோ. எந்த ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னு சொல்லுவாங்க. அதாவது போர்லயும் காதல்லையும் எல்லாமே செல்லுங்கிற மாதிரி இந்த அரசியல் என்பது ஒரு போர் தான். எல்லாத்தையும் வந்து அடிப்பாங்க. 12 மாசம் இன்னும் இருக்கா, இன்னும் ஒரு 6 வாரம் இருக்கா, ஏதாவது வச்சு உங்களை அரசியல் உண்மையிலே சொல்லுங்க. நான் உங்க ஸ்டேட்மெண்ட்டை அக்ரி பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு அன்ஹைஜீனிக் அட்மாஸ்பியர், ஒரு வன்மம் கலந்த அரசியல் தான் ப்ரோ தமிழ்நாட்டுல. ஒரு வன்மம் பாருங்க ப்ரோ, நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்க. இல்ல நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்க, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நெருக்கத்துல போக போக இன்னும் பயங்கரமா உக்கிரமா இருக்கும், மோசமா இருக்கும். நான் என்ன சொல்றேன், இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். நான் என்ன என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த கல்ச்சரை உருவாக்கி வச்சது யாரு? ஒருத்தன் இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ணலாம், வேற பொலிட்டிக்கல் பார்ட்டியே தமிழ்நாட்டுக்குள்ள வேற வந்துடக்கூடாது, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் வேற எந்த ஸ்டேட்ல நடந்திருக்கு? எல்லா ஸ்டேட்லயும் இது இருக்கு ப்ரோ, எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும். ஏன்னா அதான் அவங்க ஒருத்தவங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு இடத்த ஆக்கிரமிச்சு அதுல இருந்து அதான்
காசை எடுத்து காசுன்னு சொல்ல முடியாது, ஒரு தொழில் பண்ணி அதை எடை போட்டு வச்சிருக்கான்னா அது ஆஹா இன்னொருத்தன் இதுன்றானே, வெளியே கொண்டு வந்துருவானே, ஒருத்தன் நல்லா செய்யற வரானே, நம்மளை போட்டு புடிச்சு போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்துல பண்றதுதான் இதெல்லாம். சரியா? இவன் வந்து சரியான அரசியல் பண்ணிதானே இந்த பயமே இந்த மாதிரி அவதூறுலாம் பண்ண அவசியம் இல்லை. ஆனா தவறான அரசியல் பண்ணிருக்கான். இந்த பயத்துலதான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டாவது விஷயம், அலெக்ஸ் சொன்ன அப்படி இல்லை, நீர்மோல் பந்தல் அந்த இதுன்னு, அது அந்த டாபிக் வரேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு, நேற்று என்ன நடந்துச்சு, திருச்சியில கழிவுநீர் கலந்து எத்தனை குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அப்பேற்பட்ட அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு மந்திரி, ஒரு KN யாரு முக்கியமான ஒரு சரிங்களா, புரியுதா உங்களுக்கு? அவங்க மாதிரி போயிருக்காப்ல புரியுதா, போய் என்ன செஞ்சிருக்காங்க, மக்களை போய் சந்திக்கல, நீர்மோல் பந்தல் வந்து திறந்து வச்சுட்டு போயிருக்கானுங்க. புரியுதா உங்களுக்கு? மக்களுக்கான சேவை எது? அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு அவ்வளவு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா என்ன போய் செஞ்சிருக்காங்க, நீர்மோல் பந்தல் போய் திறந்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, அந்த டயத்துல வந்து அந்த ஏரியால வந்து எப்படி சொல்றது, அன்னதானம் வந்து நிகழ்ச்சி நடந்துச்சான் அந்த டயத்துல. ஸோ அந்த அன்னதான நிகழ்ச்சியில தான் வந்து சாப்பாட்டுல குறைபாடு இருந்திருக்கு, அதனாலதான் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு தவறான ஸ்டேட்டஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுது. ஆனா அப்படி நடந்தப்பட்டிருந்துச்சுன்னா எதுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த ஏரியால உள்ள எல்லா தண்ணியும் வந்து ஸ்டாப் பண்ணீங்க? நீங்க சொன்ன மாதிரி அன்னதானம் இருந்துச்சுன்னா அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேல வந்து அன்னதானம் நடந்தப்பட்டிருக்கு. அப்ப 10,000 மினிமம் வந்து நீங்க ஒரு 1% 2%னால வந்து 1000 பேராவது மினிமம் வந்துருக்கிறேன். 100 பேர் 200 பேராது. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு கூட இல்லையே, சாப்பாட்டுல யாருக்குமே ஆகலையே, தண்ணி குடிச்சோம். அப்ப எதுக்கு தண்ணியை ஸ்டாப் பண்ணுவீங்க? நகராட்சி எதுக்கு ஒவ்வொரு வீடா போய் வந்து நீங்க ஏற்கனவே வந்து தண்ணி குடிச்சிருந்ததெல்லாம் வந்து கீழே ஊத்த சொல்லுச்சு? எதுக்கு புதுசா ஒவ்வொரு வீட்டையா கதவை தட்டி தட்டி தண்ணியை கொண்டு போய் கேனா இறக்குறீங்க? கேட்டா பதில காணும். அதுக்காக ஒவ்வொரு வாட்டும் ஏதாவது பெருசா நம்ம வந்து முடிச்சு அடிக்க போகும்போது ஜீன்க்கு என்ன வேலை செய்யணும்னா நம்ம மேல விஷயத்திற்கு கூட ஏதாவது ஒரு கேவலமான விஷயம் மூலமா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நடந்துச்சுல, நேற்று அவ்வளவு பெரிய எவ்வளவு சென்சிட்டிவான கரெக்டா நாட்டி, ஏற்கனவே இதே மாதிரிதான் வந்து ஒரு சின்ன கிராமத்துல நடந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அதுவே வந்து பெரிய இன்னும் சென்சிட்டிவா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்னும் ஒரு எச்சரிக்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். இப்ப வந்து தளபதி வந்து அவர்கள் வந்து கோயம்புத்தூர் போறாரு. கோயம்புத்தூர் வந்து யாரோட கோட்டை அப்படின்னு தெரியும் உங்களுக்கு? அரசியலை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏஸை பொறுத்த வரைக்கும் யாரோட பகுதியெல்லாம் வலுவா இருக்காங்க, பாஜகவும் அதிமுகவும் வலுவா இருக்கிற ஒரு இடம். இப்போ அங்கேயும் விஜய்ங்கிற நபர் வந்து எல்லா அரசியல் கட்சியிலேருந்தும் வந்து தொண்டர்களை ஈர்க்கக்கூடியவர், ஓட்டுகளை பிளவக்கூடியவர். ஸோ அவர் மேல இப்போ வந்து டோட்டலா 24/7 ஒரு அட்டாக்ஸ் போகும். இப்போ முன்னால இப்போ வந்து டிஎம்கே மட்டும்தான் தாக்கி பேசுறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து கோயம்புத்தூர் போகும்போது நீங்க பாருங்க 365 டிகிரிலேருந்தும் அந்த இது வரும், 360 ஆங்கிள் இருந்தும் வரும். ஆக்சுவலா அதுக்கான முன்னோட்டம் வந்துட்டு எதுன்னு சொல்லி சொல்லலாம்னா, 1 செகண்ட். ஆக்சுவலா 26th 27th கம்மிங் சாட்டர்டே சண்டே வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு கோயம்புத்தூர்ல நடக்குது. ஓகேவா? அந்த 26th 27th வந்துட்டு KN ரவி வராரு, நம்ம VP வைஸ் பிரசிடென்ட் வராரு இங்க கோயம்புத்தூருக்கு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவரு வராரு. 27th வந்து உதயநிதி ஸ்டாலின் வராரு. ஸோ எந்த அன்னைக்கு 27th வந்துதான் ஸ்பெஷல், அதாவது கோயம்புத்தூர் பீப்புளுக்கான பூத் கமிட்டி மாநாடு. அந்த அன்னைக்கு எல்லாருமே இங்க இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்றாங்க. சோ நமக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்காக, இடையூறு கொடுக்கறதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா நம்மளோட மாநாட்டை ரெண்டாவது அனுமானம் 100% உண்மைதான். அப்படிதான் வந்து அரசியல். ரெண்டாவது வந்து இப்ப வந்து விஜய் இன்னமே வந்து விஜய் மேல வந்து டைரக்ட் அட்டாக் எல்லாம் இருக்காது. இன்னமே வந்து விஜயை சுத்தி உள்ளவங்க மேல இப்ப நடந்துச்சு தெரியுமா? இப்ப நம்ம வந்து நம்ம இதுலயே குரூப்ஸே வந்து எல்லாருமே வந்து 100% வந்து பியூரா எல்லாருமே இருப்பாங்க சொல்ல முடியாது. ஓகேவா? கீழே உள்ளவங்க எவனா ஒருத்தர் வந்து தளபதி போட்டோ வச்சுட்டு எவனா தவறா பேசியிருப்பான், அந்த மாதிரி விஷயங்கள், வேற யாரோ ஒரு கட்சி துண்டை போட்டுக்கிட்ட விஷயங்கள், அந்த மாதிரி ஆளுகளை வந்து ஃபேமஸ் ஆக்கி காட்டுவாங்க.
எப்படின்னா வந்து பாத்தீங்களா ப்ரோ நிர்வாகி அது அவன் தொடர்ந்து பண்ணுவான். பட் ஆனா அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டா பண்றது. நம்ம யாருமே நான் உண்மையில ரிலேட் பண்ணிக்கிடல. இவ்வளவு ப்ரோக்ராம் அங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்குன்றது இப்ப நம்ம இங்க பேசும்போது எனக்கு எல்லாம் தெரியுது. இல்ல அதனாலதான் நம்ம 26, 27 சூஸ் பண்ண காரணம் வந்து அந்த டைத்துல வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அதுக்காக தான். இப்ப 26, 27 தளபதி முடிவு பண்ணதுனால இல்ல, ஏற்கனவே வந்து இன்டர்னலா வந்து லீக் ஆயிருச்சு. 26, 27 வந்து தளபதி வந்து இது பண்ண போறா சொன்னோடனே இவங்க வந்து கட்சியில் இருந்தாங்களா, இருந்தாலும் ஏன் அதை மாத்தாம திரும்ப தளபதி வந்து டைரக்டா அதே 26, 27 வந்து பிக்ஸ் பண்ணி இருந்துச்சு. பெரிய கட்சிகளை இல்ல ஃபர்ஸ்ட் இரு பெரிய கட்சிகளை எதிர்த்து ஓரளவுக்கு வந்து நல்ல இப்பவே கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கும்போது தளபதிக்கு எவ்வளவு ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா தெரியுது. லாஸ்டா இந்த மாதிரி இந்தியா அளவுலயே இந்த மாதிரி ஒரு கட்சி இருந்ததுன்னா அது ஆப் மட்டும்தான். அவங்க காங்கிரஸையும் எதிர்த்தாங்க, பிஜேபியும் எதிர்த்து தனியா வந்து ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவா தலைமை நோக்கிய அரசியலா வந்து கெஜ்ரிவால்ங்கிறவர் வந்து உடைச்சிட்டு வெளியில வந்தார். அந்த மாதிரி வரிசையில அதுக்கப்புறம் எந்த ஒரு 3வது தலைவருமே வந்து தேர்ட் ஃபோர்ஸ் இந்தியால வந்ததில்லை. இந்த ஸ்டேட்ல இப்போ உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குங்கிறத வந்து 2 கட்சியுமே பெரிய கட்சிகளுமே உணர்றாங்க. அதிமுக இந்த பக்கம் போயிடும், வந்துற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு நிர்பந்த கூட்டணி இங்க உருவாகுது. 2 பக்கமும் ஃபார்ம் ஆகுறாங்க. இப்ப விஜய் எங்க போனாலுமே அவருக்கான தடை இருக்கும். அவர் வந்து அவர் ப்ரோக்ராம் நடத்துற அதே ஊர்ல வந்து மத்த அமைச்சர்கள் வந்து அதே நேரத்தை புக் பண்ணுவாங்க, ஸ்லாட் எல்லாம் வரும், அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தான் அரசியல். அவர் வந்து வெளிப்படையா இதுல பேசுறாரு, பொதுக்குழு மாநாட்டுல எங்கேயுமே போய் என் மக்களை சந்திக்கவே விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது. அந்த ஆதங்கத்தை வந்து தலைவரே வந்து வெளிப்படுத்துறாரு. இங்க வந்து நீங்க யாருங்க, நான் வந்து என் மக்களை போய் சந்திக்கிறதுல எனக்கு வந்து பர்மிஷன் இல்ல, நீங்க எங்க போக முடியாது, கேட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில வாங்க. அவர் என்னைக்குமே லாக்டவுன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வீட்டை விட்டு வெளியில வந்தாலே ஒரு 10,000 பேர் வந்துருவாங்க அந்த ஸ்பாட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவர் எப்பவுமே பர்மிஷன் கேட்டுதான் வீட்டை விட்டே வெளியில வரணும். தெரியுமா உங்களுக்கு தளபதியோட வாழ்க்கையோட டெய்லி ப்ராப்ளம்ஸ், அது அன்றாட வாழ்க்கை அந்த டைலமாவே வந்து அப்படிதான் இருக்குது. ரெண்டாவது என்னன்னா, இப்ப திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி விஷயத்தான் இன்னும் வந்து இந்த கூட்டங்கள்ல வந்து அவங்க எல்லாம் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. பொதுக்குழு கூட்டங்களோ சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து பிரச்சனைகள் வந்து பல மடங்கா இருக்கும். அதை தாண்டி வந்து தளபதி நிற்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கணும். ஏங்க அவங்க பண்ற அரசியல் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தப்போ ஓஹோ இவர் பிஜேபியோட போயிட போறாரு, அதனாலதான் இவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவருக்கு எதுக்கு கொடுத்தாங்கிறது ஆர்கானிக்கா சென்டர்லயே ஒரு ஆய்வு செஞ்சு அவருக்கு இந்த மாதிரி ஸ்டேட்ல அவர் அரசியல் வந்ததுல இருந்து அவருக்கு பாதுகாப்பு இல்ல, மாநிலத்தாலேயே அவருக்கு பாதுகாப்பு முடியல. எவ்வளவு பரிதாபம், சட்ட சீர் கெட்டு போயிருக்குங்கிறது ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கே இங்க வந்து ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு மாநில அளவுல காவல்துறை வந்து செயல்பட முடியல. அதனால்தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து அவர் வந்து எல்லா இடத்துலயும் வந்து அந்த படையை வச்சுட்டு போறாரு. புரியுதுங்களா? அந்த அளவுல இருக்கிற அரசியல் வந்து இது ஒரு சாக்கடை தான். ஆனா வந்த உடனே எப்படி அதை சப்பக்கட்டு கட்டினாங்கன்னா பாருங்க, அவருக்கு யாருக்குமே இல்லாத ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்குதுன்னா பிஜேபியோட தான் அவர் போறாரு. ஏங்க உங்களால வந்து காவல்துறை வச்சு அவருக்கு பாதுகாப்பே கொடுக்க முடியல அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமைக்கு. அந்த மாதிரி கொடுத்துருக்குது. இல்ல அதிபி கொடுக்க முடியலன்னு இல்ல, கொடுக்கல, கரெக்டான இல்ல. ஒவ்வொரு வாட்டி இப்ப லாஸ்ட் நடந்த இது எத்தனை பேர் அலர்ட் பண்ணாங்க, நம்ம ரொம்ப எத்தனை பேர் அலர்ட் பண்ணாங்க. அவங்க செட் பண்ற நரேட்டிவ்ல நம்ம வந்து நரேட்டிவ் எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு இது நடத்தினார்னா ஒரு முஸ்லிம்ஸோட வந்து ஒரு இஸ்லாமிய பெருமக்களோட உட்காந்து அவர் வந்து ஒரு நோன்பு குடிக்கிறாருன்னா உடனே வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் அவர் தாக்குது. அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், அவர் சிறுபான்மையினருக்கு எதிரானவர். விஜய்னால இவங்க வந்து அதிர்ந்து போயிருக்காங்க, அதுதான் உண்மை. அது 100க்கு 100 உண்மை ப்ரோ. அந்த நர்வஸ்னஸ் அவங்களுடைய பிஹேவியரல் அந்த பேட்டர்ன்லயே தெரியுது. நம்ம தொடர்ந்து அட்டாக் பண்றது, அவங்க தூண்டி விடுறது, அவங்க ஆமா இப்ப கீழே இருக்கிற தோழி அவங்க வந்து பேசினாங்க. அவங்க சொன்னாங்க கோயம்புத்தூர்ல பாருங்க. அது ரொம்ப எனக்கு அந்த மெசேஜ் வந்து ரிமைண்டர் இதே பண்ணிக்க முடியல. நான் யோசிக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் எப்படா அஜெண்டா போட்டாங்க 27ஆம் தேதின்னு.
அவர்லாம் இப்பெல்லாம் நியூஸ்லயே வரது இல்ல. அவரை வந்து நல்லா மறைச்சிட்டாங்க. சின்னவரை நியூஸ் ஆமா. சைக்கிள்ல இருந்தே மறைச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டா அது ஹைட் பண்ணி கரெக்டா எப்பப்பெல்லாம் அவங்க வந்து மோதோட போறாங்க. இப்ப சொன்னாப்ல ஆஃப் தெரியுமா ஸ்கிரீன் அந்த கொண்டு கேள்வி போயிட்டாங்க. கரெக்டா இல்ல ஆஃப் ஸ்ட்ரீட் கொண்டு போல. இன்னுமே வந்து எப்படி கொண்டு போக போறாங்கன்னா, இப்போ எப்படி வந்து அந்த டயத்துல எல்லாம் நம்ம சினிமா டயத்துல எப்படி வந்துச்சு, விஜய வந்து விஜயை தடுக்காம கரெக்டா விஜயோட மோதி மோதி வந்து பெரிய ஆளானாங்க. அல்ல அந்த மாதிரி வந்து உதயநிதியை வந்து பெரிய ஆளாக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? விஜயோட மோதுறாரு, விஜயோட மோதுறாரு, விஜய்க்கு ஈக்குவலானவர். ப்ரோ அந்த புரியுதா நரேட்டிவே உங்களுக்கு? இல்ல ப்ரோ. அந்த மாதிரி விஜய்க்கு இல்ல நான் இது நம்ம விஜய்க்கு ஈக்குவல் உதயநிதின்ற நரேட்டிவ் அவங்களால செட் பண்ண முடியல. அது பயங்கரமா அதனாலதான் இப்ப 27க்கு இல்ல இப்ப 27க்கு எதுக்கு அப்ப இது கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? இல்ல 27 இப்ப உதயநிதிக்கு 27 என்ன இப்ப உதயநிதியை நீங்க எங்க அந்த எத்தனையோ நாள் பிறந்த நாள் உதய் பிறந்த நாள் கொண்டாடினாங்க, அது கொண்டாடினாங்க. இப்ப அதெல்லாம் பாருங்களேன். அந்த அந்த ஒரு டைம் வரைக்கும் அவருக்கு கொடுத்த ப்ரொஜெக்ஷனும் தளபதி வந்து கொஞ்சம் இன்டென்ஸா உள்ள இறங்கின பிறகு கம்ப்ளீட்டா ஆஃப் ஸ்கிரீன் போயிட்டாருங்க அவரு. இப்ப வந்து ஸ்டாலினை தான் அவங்க வந்து போயிட்டு ப்ரொஜெக்ட் பண்றாங்க ரொம்ப ஜாஸ்தி. இல்லங்க நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. நான் என்னோட கருத்தை நான் சொல்றேன். இன்னுமே என்ன பண்ணுவாங்க, நான் ஒவ்வொரு வாட்டி தளபதி எப்பப்பெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாரோ அதே டைத்துல அதே மாதிரி விஷயங்களோ இல்ல வந்து அதுக்கு டிஃப்ரெண்டான விஷயங்களோ வந்து உதயநிதி பண்ற மாதிரி போட்டி வச்சு ரெண்டுமே வந்து நியூஸ் சேனல் ஆகும். அடுத்தடுத்து புரியுதா உங்களுக்கு? ரெண்டையுமே கவர் பண்ண வைப்பாங்க. உதயெல்லாம் போட்டாங்கன்னா கொலேஷனுக்கு அவங்க அலையஸே ஒத்துக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது அவங்க அந்த அலையஸ் ஒத்துக்க மாட்டாங்களா? 2026ல செல்லுபடி ஆகுது. மேபி அதுக்கு அடுத்த எலெக்ஷன் அலையஸ் செட் பண்ண மாட்டாங்களா? அலையஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அசால்ட்டா சொல்றீங்க. அவரை ஃப்ரண்ட் ஃபேஸா போட்டு எலெக்ஷன் நீங்க நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது ஒரு ஃபேஸ் வேல்யூவா கிரியேட் பண்ணி மொத்தமா 2026ல ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். அப்சல்யூட்லி நான் அது கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா அதுதான் அவங்க வந்து கொண்டு வரப்படுறாங்க. ஏன்னா ஸ்டாலின் வச்சு இப்ப விஜய் இருக்காங்கன்னு சொன்னீங்க, ஸ்டாலினுக்கு வந்து கெட்ட பேரு. சோ அவங்க என்ன செய்வாங்கன்னா ரெண்டாவது அடுத்த கட்ட முதலமைச்சர் யாரோ அவரை வச்சுதான் விரும்புவாங்க. புரியுதா உங்களுக்கு? கருத்துக்கு உடன்படுறீங்கன்னு தெரியல. பட் ஆனா இட் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் மீ டு அக்செப்ட் இட். மேபி என்னோட இண்டிவிஜுவல் அக்செப்டன்ஸ். அதனாலதான் நான் சொன்னேன். என்னோட கருத்துன்னு நான் சொன்னேன். இது வந்து எனக்கு வந்து அப்படி தோணுது. இன்னுமே வந்து அது அந்த நரேட்டிவ் தான் கொண்டு போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்குள்ள அந்த இது இருக்குது, ஸ்பேஸ் இருக்கு அரசியல்ல. அந்த ஸ்பேஸ் வந்து அப்படி கிரியேட் பண்ணவே என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேல நெக்ஸ்ட் ஜென் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வெறும் இந்த கமெடியன்ஸ் தாங்க ஜாஸ்தி. அந்த அளவுக்குலாம் க்ரூம் பண்ணி வச்சிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. என்னதான் கோயம்புத்தூருக்கு சேப்பாக்க சேகுவேரம் வந்தாலுமே ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம விஜயண்ணன் மேலதான் இருக்கும். எனக்கு நானும் கோயம்புத்தூர்காரன் தான். நான் பூத் கமிட்டில இருக்கேன். என்ன இது பேரு சேப்பாக்கம் சேகுவேரம் நல்லா இருக்குது. இல்ல எனக்கு மைண்ட்ல அப்ளை பிடிச்சு ஓடிட்டு இருக்கு. எனக்கு மைண்ட்ல அப்ளை பிடிச்சு ஓடிட்டு இருக்கு. எப்படா சிக்குவான்னு. இன்னும் ஊருக்குள்ளேயுமே ஒரு பிரச்சனையில இது பண்ணி விட்டுருக்குறாங்க. இந்த எல்லா பக்கம் உதயநிதி எங்கி போனாலும் உதயநிதி திராவிட மாடல் ஆச்சு. கோயில் செவுத்துலையும் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. தெரியுதா உங்களுக்கு? நான் இப்ப ஏன் சொன்னேன்னு நான் அதுக்காக சொன்னேன். மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இன்னைக்கு இது எப்படி நான் மோஸ்ட்லி வந்து என்னோட ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு இடத்துல போய்கிட்டே இருக்கு. தேனி வந்துருக்கேன், சென்னை டு தேனி. அவ்வளவு செவர்ல வந்து அம்மூட்ட இடத்துல இருந்து முக ஸ்டாலின் பேரை விட உதயநிதி ஸ்டாலின் பேர் அதிகமா இதுங்கப்பட்டிருக்கு, பரவப்பட்டிருக்கு. அவரை வந்து புகழப்பட்டிருக்கு. காரணம் என்ன இதை கூட நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு கூட புரியுதா உங்களுக்கு? மக்கள் மனசு வந்து உதயநிதி இல்ல, ஆனா மக்கள் மனசுல பதிய வைக்கிறாங்க. பதிய வச்சு என்ன 10% பிரயோஜனம் இல்லையே, அதுதான் பிரச்சனையே. இங்க ஸ்பேசஸ்ல திமுகல பேசுறவங்க தான் ப்ரோ இருக்கத்துலயே வர்ஸ்ட். அவனுங்கெல்லாம் ஏதோ வந்து உதயநிதி ஸ்டாலின் நிஜமாவே ஒரு தலைவருங்கிற மாதிரி பேசுவாங்க. கொடுத்த காசுக்கு மேலேயே கூவுறீங்களே, நான் எவ்வளவுதான் கொடுக்குறீங்க. நானே அது ஒரு பாயிண்ட்ல சிரிப்பா இருக்கு ப்ரோ. எனக்கு செம்ம சிரிப்பு வந்துருச்சு. சொன்னீங்க நீங்க உணர்றீங்க இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமிங் கொண்டு போய் பதிவு வைக்கிறாங்க மனசுல, விளம்பரப்படுத்தி ஒரு பிஆர் பண்ணி அவரை வந்து எடுத்துட்டு போறாங்க. இவங்க இந்த ஸ்பேசஸ்ல பேசுறத பார்த்தா ஏதோ காத்துக்கிட்டே இவங்க 30 வருஷமா கேட்கல ப்ரோ, வெளியே போயிட்டு வாங்க. அப்பனா நல்லா கேக்குதுன்னு அர்த்தம்.
இல்ல ஒண்ணும் இல்ல. உதயண்ணா பேரு உண்மையாலுமே ரெஜிஸ்டர் பண்றாங்க. பிளஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அது ஏத்துக்க வேண்டியது தான் நம்ம. ஆனா அது என்ன விதமா ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு ஒரு டவுட், யாராவது ரீசன்ட் டைம்ல உதயண்ணாவை பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, அவங்களை தூக்கிட்டாங்க இந்த சர்க்கியூட்ல இருந்து. பிஆர் தலைமறைவு. இல்ல ஆர்டிபி அதான் இல்ல ரொம்ப நாளா நான் பாக்கல. உண்மையாலுமே உதயண்ணாவை பாக்கல. முதல்ல உதயண்ணா எங்க இருக்காரு, டெபுட்டி சிஎம் எங்க இருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? நான் எனக்கு டெபுட்டி சிஎம்னு போட்டாலே இது பவன் கல்யாண் தான் வந்து முந்தி நிக்கிறாங்க. உண்மையாலுமே எனக்கு டெபுட்டி சிஎம் கண்ணுல தெரியல. நம்ம ஸ்டேட் சிஎம் உனக்கு ஞாபகம் வரலையா? ஞாபகம் எனக்கு இருக்கியா? ஏன் உதயண்ணா ஓகே எல்லாம் எவ்வளவு வாட்டி பாத்திருக்கேன். எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? பரிதாபமான நிலை. ஞாபகம் எல்லாம் இருக்கு. ஏங்க அந்த அந்த எப்படிப்பட்ட ஒரு நடிப்பு, அதெல்லாம் மறக்க முடியுமா உங்களால? அது கிடையாது நான் சொல்றது. அவர் டெபுட்டி சிஎம் ஆயிட்டு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸா ஆளை காணும். அதுதான் நான் கேக்குறேன். ஏதாவது வேற ஏதாவது லைக் ஏதாவது மிஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? தமிழ்நாடு டெவலப் பண்ற மிஷன் புது வீடியோ ஷூட் இப்ப ஏதோ ஈவென்ட்ல பேசுறாரு, கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு மாசா. அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பழைய வீடியோ தான் நீ இப்ப பாத்துன்னு இருக்க. ஓ, அதுதான் திருப்பி ஓட்டிட்டு இருக்கானுங்களா? ஆமா, அதே இந்த அந்த இல்ல அந்த ஐடி விங் மீட்டிங் நடந்தது உங்களுக்கு. ஐடி விங்கா யூத் விங்கா எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. இல்ல ஐடி விங் தான். ஐடி விங் மீட் தான் நடந்தது. அது நடந்து ஆயிடுச்சு, ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. பழைய வீடியோ தான் எடுத்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரக்கடிச்சுக்கிட்டு ஒரு கும்பல் உட்கார்ந்து இருந்துச்சு, அந்த மாநாடா? அது யூத், அது வந்து யூத் விங் மாநாடு. யூத் விங். அதுல வந்து 40-50 இந்த வயசுல இருக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்து சீட் ஆடிட்டாங்க. ஏங்க ஒரு நிமிஷம். உதயண்ணா யூத் ஆமா, ஒரு நிமிஷம். உதயண்ணா யூத் ஆமா, அவரு கீழே தான் இந்த விங்கே இருக்கு. இல்ல ஐயா சாமியே யூத் பிடிக்கிட்டு இருக்க போது உதயண்ணா கிட்ட குறைச்ச உதயண்ணா ஏன் சொல்லக்கூடாது? அந்த வசூல் ராஜாவோட கிளாஸ்மேட் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க ப்ரோ யூத் மாநாட்டுல. உட்கார்ந்து சீட் ஆடிட்டு அதெல்லாம் உனங்க உதயண்ணா இல்ல அதுக்கு ஒரு நிமிஷம். இல்ல ஆனா ரேவந்த் உண்மையில அவர் ஏதாவது வெளியே வந்து ஏதாவது பேசி கண்டென்ட் கொடுப்பாரு. எங்கன்னே தெரியல, ஆளையே காணும். உதயநிதி ரொம்ப மாசமாகுது, வருஷமா எனக்கு தெரிஞ்ச அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து இப்ப முட்டை எடுக்கலாமா இல்ல செங்கல் எடுக்கலாமா, எதை எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க போல. இப்ப ப்ரிப்பேர் பண்றாங்க போல. இதே மாதிரி மக்களும் வேற எடுப்பாங்க. இல்ல போட்டு போய் வெள்ள கொடைய சொன்னியா அலெக்ஸ்? வெள்ள கொடைய தானே சொன்னேன். அது எப்ப பார்த்தாலும் ஏன்னா கருப்பு கொடை வந்து தமிழ்நாடுல மேனுஃபேக்சர் பண்றது நிப்பாட்டிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது பிஜேபி ஐ மீன் அவங்களோட தலைவர் திமுக புதுசா வந்து ஆரஞ்சு கலர் கொடை எடுத்துன்னு போலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க போல. நடக்கலாம்ப்பா, சான்சஸ் இருக்கு. இல்ல இன்னும் 2-3 கேஸ். யோ நீ முதல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய குளோரிஃபை பண்றது, ஐ மீன் பேசுறதே ஒரு அசிங்கமா இருக்கு. நான் துப்பிடுவேன். யாரு அந்த ஆள் பேர் எடுக்கிறீங்களோ அவனதான் நான் துப்புவேன். ஏன்னா ப்ரோ அந்த ஆள் நமக்கு எவ்வளவு கண்டென்ட் கொடுக்குறான். அந்த ஆள் வந்து ப்ரோ அவன்லாம் ப்ரோ இப்போ ஒண்ணுமே இல்ல. ஒரு பொறுக்கினா இல்ல, நான் ஒரே நிமிஷம். ஒரு பொறுக்கினா பொறுக்கிதான். அது வந்து திமுக இருந்தாலும் சரி, தாவேகால இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேல இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் அவன் பொறுக்கினா பொறுக்கிதான். அதேதான் இந்த கேரக்டர். அவனை கடந்து போயிடணும் நம்ம. அவனை பத்தி பேசி அவனை உட்காந்து இப்ப கீழே ஒரு 4 பேருக்கு சிவாஜிக்கு அவனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் ஒரு 4 பேருக்கு தெரியாம இருக்கும். நீங்க பேசி நீங்க இன்னும் அவனை தெரியப்படுத்துறீங்க. அவனெல்லாம் லெஃப்ட் லெக்ல டீல் பண்ணும். அது நான் ஒத்துக்கிறேன். அவன் விரும்பல. ஆனா நான் ஒரு பாயிண்ட் இங்க சொல்லிக்கிறேன். அரசியல்ல அவங்க நம்ம மேல சேர்த்து அள்ளி வீசினாங்கன்னா அது சும்மா பொதுமக்களுக்கு காட்டிட்டு போயிட்டே இருக்கணும். பாருங்க, எனக்கு என்னமோ ஏதோ ஒரு மினிஸ்டர் மேலதான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா இன்னொன்னு சித்து இல்ல, இன்னொன்னு ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் சித்து. நீ எவன் எல்லாம் பேசுறானோ, எல்லாம் அபியூஸ் பண்றவங்க எல்லாமே பண்ணட்டும். அத நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஓகே நீங்க ஷேர் பண்றீங்க,
அதுக்கு ரிப்ளை கொடுக்குறீங்க. ரிப்ளையே கொடுக்காதீங்க, அது ஷேர் மட்டும் பண்ணுங்க, அது ப்ராப்ளம் ஆக்குங்க. அவ்வளவுதான். அவங்களோட இப்போ ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஆபாசமா பேசினா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என் தாத்தாலாம் போய் கை தட்டிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அந்த மாதிரி பப்ளிக்ல இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ் இங்க ட்விட்டர் முகம் காமிக்கிறது கிடையாது, முகம் தெரியாது, நம்ம இங்க பேசிட்டு போயிடுறோம். இங்கே எல்லாரோட டிபிஎஸ் நம்ம உட்காந்து பேசணும்னு வச்சு இப்படி பேச மாட்டோம். நீங்க முகம் தெரியலன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் கெட்ட வார்த்தைகள். ஆனா அவங்க ரோட்ல பப்ளிக்ல லேடிஸ் அந்த இடத்துல காசு கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்படி அவங்க முன்னாடியே அவங்க அவர் அப்படி அபியூஸ் பண்ணும்போது அவங்களே காசை கொடுத்து செலவு பண்ணி அவங்கள ஆபாசமா காமிச்சுக்கிறாங்க. அதை நல்லா நம்ம அட்வர்டைஸ் பண்ணி ஜாலியா சைலண்டா வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து 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 அடுத்த எலெக்ஷன்ல யாரு வராங்களோ, இவங்க வரப்போறது கிடையாது, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் வேணா வருவாங்க, ஆனா இவங்க வரப்போறது கிடையாது. வராங்க ஒழுங்கா இவனெல்லாம் வந்து ஜெயில புடிச்சு கேஸ போட்டு ஜெயில புடிச்சு உட்கார வச்சிடணும். அதுல மாற்று கருத்தே இல்ல ரேவந்த் ப்ரோ. எனக்கு நான் வந்து ஒண்ணுதான் சொல்லுவேன். அரசியல் என்னைக்குமே ஒரு கட்சி தரம் தாழ்ந்து விமர்சிக்குதுன்னா, சாக்கடை வீசுதுன்னா, நமக்கு அதுக்கு வந்து பிரபலம் கொடுக்கணும், விளம்பரம் கொடுக்கணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. ஆனா மக்கள் வந்து இத ஒரு மூன்றாவது பட்சமா அரசியல்ல இல்லாத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நியூட்ரல் ஓட்டர்ஸ், அவங்க பார்க்கட்டும். யாரெல்லாம் நீங்க தமிழ் நியூட்ரல் ஓட்டர்ஸே இல்ல சித்து, இன்னைக்கு எங்க தெரியுமா கை இந்த இதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் நியூட்ரல் ஓட்டர்ஸ் நினைச்சுட்டு இருக்கீங்க. அவங்கள வந்து இவங்க சேர்த்த வாரி அடிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து திமுக வீட்லயே இப்ப வந்து சேஞ்சஸ் வரும். இப்படியே இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல என் தாத்தா கை தட்டி சிரிச்சிருப்பான். என் தாத்தாக்கு அறிவு கிடையாது, நானே சொல்றேன், என் தாத்தா அறிவு கிடையாது, அவன் படிப்பறிவு இல்லாதவர் என் தாத்தா. இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது, இல்ல படிச்சிருக்கோம். இப்ப சொல்லுவாங்க படிப்பு கொடுத்ததே நாங்க தான்ட்டு. படிப்பு அதுக்கு முன்னாடியே காமராஜர் நம்மளுக்கு எல்லாரும் வரணும்ட்டு சாப்பாடு போட்டு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. இவங்க தூக்கிட்டு போவாங்க கிரெடிட், படிப்பு எங்களாலதான் நீங்க படிச்சீங்கன்னு. வீழ்த்தின கட்சி நம்ம இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். அவரையே கொச்சையா விமர்சிச்சு தோக்கடிச்ச கட்சியா வந்து அவரை கொச்சையா விமர்சிக்காததான் அவருக்கு காமராஜர் போல ஒரு ஆளு. எம்ஜிஆர் கொச்சையா விமர்சிக்காததான். ஜெயலலிதா அம்மா அசம்பிளில வந்து ஒரு மாதிரி கொச்சையா பிஹேவ் பண்ணாததான். அதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. இவங்க பேசுறது, இவங்க தரம், இவங்களோட ரவுடிசம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சித்து, இவங்க இது வரைக்கும் நல்ல ஆப்ஷனா இருந்திருக்காங்க மக்களுக்கு. உண்மையாலுமே உனக்கு எப்பெல்லாம் வந்து ஏடிஎம்கே சைட்ல நிறைய ஒரு மாதிரி நெகட்டிவ் வருதோ அப்ப மட்டும் தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வந்து சோலோ மெஜாரிட்டில ஒரு வாட்டி கூட 2006 கூட ப்ரோ இவங்க வந்து மைனாரிட்டி அரசு தான் அமைச்சாங்க கலைஞர் ஆட்சியில. 2006 வரலாறு பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னால காங்கிரஸ் வந்து அம்மா அந்த ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க மைனாரிட்டி அரசு அரசுன்னா அந்த சொல்லுவாங்களே, நியூஸே ஓடும் அந்த 5 வருஷமா. சட்டசபையில வச்சே சொல்லுங்க, 11 வரைக்கும் நம்ம இதுக்குள்ளே சட்டசபைக்குள்ள வச்சே சொல்லும் மைனாரிட்டி திமுக அப்படின்னு சொல்லிட்டு. மைனாரிட்டி திமுக அதே மாதிரி அவங்க நீங்க சொல்ற மாதிரி என்னைக்குமே மக்கள் ஒரு திமுகங்கிற தனி கட்சியா பேசுறேன், திமுக பிளஸ் இல்ல, திமுகங்கிற தனி கட்சி. டாக்குமெண்ட்லாம் நீங்க பாருங்க, ஆவணங்கள் வந்து இல்ல, நீங்க திமுக கூட இருக்கிற கூட்டணியும் நீங்க அடிக்கலாம். ஒரு நிமிஷம் சித்து, நீங்க திமுக இருக்கிற கூட்டணியை கூட நம்ம பேசலாம், லாஜிக்கலா பேசலாம். ஏன்னா அவங்களும் ஒன்னும் உத்தமனுங்க கிடையாது. ஏன்னா விசிகா தலைவர் திருமா சார் வந்து ஒரு கட்சியை எதுக்காக ஆரம்பிச்சாரு, எதுக்காக அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அதெல்லாமே கை கழுவி விட்டாரு. இன்னைக்கு அவருக்கு தேவை 4 சீட்டு, அவ்வளவுதான். இங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. வெறும் அவங்கள மட்டும் நான் வந்து சொல்லும்போது மையம் எல்லாம் ஒரு கட்சினே பேசாத, முதல்ல அவருக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க, கம்முனு கடை. டக்குன்னு பைனரியில ஆன்சர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. அதான் எங்க ஆண்டவருக்கே சீட்டு கிடையாது சொல்லுவீங்களா? பாத்துக்கலாம். அல்டிமேட் யாருங்க டார்ச் லைட்ட போட்டு டிவி உடைச்சாரு அவரா? ஆமா, அவருக்கு சீட் இல்ல. முதல்ல அதெல்லாம் ஒரு கட்சின்னு அதை பத்தி பேசாதீங்க, வேற டாபிக் பேசுங்க. இல்ல, அவர் கொள்கையே வந்து ஒஸ்டான கொள்கை. நாங்க வந்து வலது பக்கம் நிக்க மாட்டோம், நடுவுல நிக்க மாட்டோம், நடுவுல நிக்க கொள்கையே அதாவது. நீங்க எல்லாம் பேசாதீங்கடா, அசிங்கமா இருக்கு அவனை பத்தி. பரிதாபங்கள் போதண்டா அவனை அடிக்கிறது. ஒரே ஒரு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுன்னு நினைக்கிறியா பார்த்திபன்? நான் லியோ படம் பாத்துட்டு வந்துட்டேன், நல்லா போயிட்டு இருந்ததுடா.
அவன் வந்தான்டா. இல்ல உண்மையில லியோவுடைய மைண்ட் செட் இருந்தாலும் ஏன்டா குடும்ப பிரச்சனையில ஃபேக்டரி கோயில் தொட்டு வந்திருக்கேன், நீ யாரா அவனுக்கு போன் பண்றது? வெயிட் பண்ணு. அதான் படத்திலயும் கதை புரியாம தான் நடிச்சிருக்காது, இல்ல பாலிடிக்ஸ்லயும் புரியாம தான் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல கமல் வந்துட்டு சார் என் தலைவர் கூட யார் போன் தலைவர், நான் கமல் ஃபேன் சார், அவரையும் சரி சேர்த்துக்க, என்ன பண்றது? விஜய் வந்து இப்படிதான் இந்த போக்கிரி படத்துல அந்த லேடி வந்து தலையில அடிச்சுப்பாங்க, ஹவுஸ் ஓனர்ன்ற காரணத்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த மாதிரிதான் என் படம் டைரக்டர்ன்றதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது. வேஸ்ட் ப்ரோ, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா. உண்மையாலுமே அவருக்குலாம் வந்து அவரு உங்களுக்கு லெஃப்ட் லெக் ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னர் ஃபிங்கர் அது ஸ்டார்டிங்ல அவரை பத்தி பேசியாச்சு, நீ லேட் வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ். நீங்க கீழ ஒரு 120 பேருக்கு ஒரு 120 பேரோட நீங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவரை பத்தி எல்லாம் பேச. சரி வா, அப்ப மேடை போட்டு 200 ரூபாய் கொடுத்த எல்லாரும் கூண்டு போயிடலாம். என்னடா 200 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு நான் என்ன பத்தி சொல்றேன்டா, நான் ஊழல் பண்ணி காசு சேர்த்து வைக்கலடா. அப்ப கொடுக்குறவங்க எல்லாம் வந்து ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா? அது எனக்கு தெரியாது ப்ரோ, தெரியல. அப்கிரேட் ஏதோ நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன். 200 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து எங்கேயுமே வந்து ஊழல் பண்ணலப்பா, என்கிட்ட காசு இல்ல. சரிங்களா? எவ்வளவு தைரியத்தை தான் நீங்க பேசுவீங்க பத்தியா? எங்க நீங்க திமுக காரங்க மாதிரி பேசாதீங்கன்னா ஒரு நிமிஷம். அவங்களுக்குதான் தமிழ்ல பேசினா கூட புரியாது, நீங்களும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு கிளியரா சொன்னேன், நான் 200 ரூபா, நீங்க என்ன சொன்னீங்க, 200 ரூபா கொடுத்து கூட்டிட்டு போவோமா பேசுறதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம போய் மேடை பேச்சுக்கு. நான் என்ன சொல்றேன், நான் ஊழல் பண்ணலை, என்கிட்ட 200 ரூபா கொடுக்க காசு இல்லை. அலெக்ஸ் மத்தியானத்துல இருந்து நான் பெட்ல இருந்து மத்தியானம் வந்தேன்டா, பெட்ல இருந்து இறங்கின கால் அடிச்சுக்கிட்டேன்டா. இங்க கோல்டுல புரண்டுட்டு இருக்கேன், கால்ல அடிபட்டது சொல்றேன். இல்லடா என்னன்னு பார்த்தா என் வீட்டுல பெட்டு கீழே ஒரு செங்கல் இருந்துச்சு. வேண்டாம் கண்டுபிடிச்சீங்களா? அது எங்க அந்த செங்கல்ல வந்து நான் கடைசியா எங்க பார்த்தேன்னா த்ரிஷால நயன்தாரால ஒரு செங்கல் சைக்கோ சுத்தம். செங்கல் சைக்கோ ஏரியால ஒருத்தர் உசு உசு நடிப்பான், டப்பு டிப்புன்னு குருணால் பாண்டியாக்கு போட்டாங்க ப்ரோ அந்த மீமை, செங்கல் விட்டு ஏறியவன்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா? நீங்க மீம் தான் பாத்திருக்கீங்க, நாங்க வந்து த்ரிஷால நயன்தாரா படத்துல உண்மையான செங்கல் சைக்கோவே பாத்துருக்கோம். குருணால் பாண்டியான்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல ஊப்பிங்க முக்காசு பேர் செங்கல் சைக்கோ தான் இருக்குதுங்க. சில படிச்ச முட்டாளுங்களா இருக்குதுங்க. அது வேற. ஒருத்தர் வருவானப்பா 11 டிகிரி பாக்டீரியா மாதிரி, அவன மாதிரி ஒரு தற்கொலை பார்க்கவே முடியாதுடா. சரி, அவனுக்கு கிட்ட போய் பல தடவை மாட்டி இருக்கிறான் ப்ரோ. என் மண்டை தான் வந்து காயுது. கேட்டா 11 டிகிரிம்பா, 11 டிகிரிம்பா. நான் அந்த இது படிச்சிருக்கேன், நான் இது பெரியார படிச்சிருக்கேன்மா. இது திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து கடவுளே இல்ல. பெரியார படிச்சதுல ஒரு டிகிரியாடா? இல்ல ஏங்க, அதெல்லாம் பேசுறது ஏதோ அகராதியே அவங்கதான் கரைச்சு குடிச்சு வரலாறு, கொள்கை, இதிகாசம் இதெல்லாம் வந்து ப்ரோ கொள்கை பேசிட்டு பேசுவோம் தான். டேய் உன் கொள்கை வந்து அங்க சாராய கடையில வந்து போய் வாங்கிட்டு இருக்கான்டா, அவன்கிட்ட போய் கேள்றா அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் வந்து எங்க ஒரு நிமிஷம் குடிக்கிறது, நான் ஒண்ணு சொல்றேங்க, குடிக்கிறது அவங்க விருப்பம், நான் அதெல்லாம் தப்புன்னு நான் ஒன்னொருத்தனை டிசைட் பண்ண முடியாது. இவன் குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு நானோ இல்ல நீங்களோ யாருமே டிசைட் பண்ண கூடாது. ஆனா நான் ஒரு விஷயம் பண்ணுவேன்னு சொல்லி நீ வந்து குடிக்க வைக்கிறதா தப்பு. ஸ்டேட் வந்து எங்கேயுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அரசு வந்து மது விற்கிறது இல்லைங்க ப்ரோ. அந்த பிசினஸ்ல கலந்துக்கிட்டாலும் அதை வந்து டெண்டர் ப்ராசஸா விட்டு மக்கள் கிட்ட வந்து ஒரு தரமான ட்ரிங்கிங் கல்ச்சரை கொண்டு போவாங்க. இவ்வளோ முன்னேறி இருக்கிற மாநிலத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் இல்ல டாஸ்மாக் நடுவுல ஒரு கட்டமே கிடையாது. இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு அரசு தான் காரணம். நானும் வந்து ஒரு மது பிரியர்னா என்ன சொல்ல மாட்டேன், குடிப்பேன், எப்பயாச்சும் சோஷியலா குடிப்பேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வைடு 10 பேர்ல
இல்லங்க 7 பேர்ல 4 பேர் குடிக்கிறது அவனோட பர்சனல் இண்டிவிஜுவல் சாய்ஸ். யார் காரணம்? அததான் நான் இங்க குற்றம் சாட்டுறேன். இல்ல குடி கலாச்சாரம் இல்ல சேத் குடிக்கிறது அவனோட இண்டிவிஜுவல் டிசிஷன் தான். நம்ம அதுல வந்து அது வந்து நம்மள உட்காந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஐடிங்க உட்காந்து நம்ம பேச முடியாது. அது அவனோட சாய்ஸ். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, இன்னொரு ஆட்சியில் வேற வேற யாராவது ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாடுல தான் அதிக இளம் விதவைகள் இருக்காங்கன்னு சொல்றது. அது கரெக்ட். அப்படி அவங்க ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் அந்த டாபிக்கே பேசாததான் இங்க பிரச்சனை. ஒண்ணு நியாயமா இருக்கணும், ஒண்ணு நீங்க அந்த டாபிக்கே எடுக்க கூடாது. ஏன்னா அப்படி இல்லையா, அந்த டாபிக் எடுக்கிறீங்கன்னா உங்க ஆட்சி இருந்தப்ப அதை ஷட் டவுன் பண்ணும். அதை விட்டு ஒருத்தர் வேன் மேல ஏறி ஒருத்தர் சொல்லுவாரு, எங்க தாத்தா ஓட்டு கேட்டாரு, அப்ப நீங்க ஓட்டு போட்டீங்களா? இது சொன்னாரு, நான் டாஸ்மாக் முடியும், அப்ப ஓட்டு போட்டீங்களா? இல்ல அப்படின்னு சொல்லி இது பவன் கல்யாண் பிரதர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. 2011 யாருன்னா அவருதான் டெபுட்டி சிஎம். அதான் 2011 16 ஓகே 2016 கோட் பண்ணி. இதை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து எப்படின்னாங்க, குடி கலாச்சாரங்கிறது கூட தப்பு இல்லை. பல வெளிநாட்டுல எல்லாம், நான் இப்ப வெளிநாட்டுல தான் இருக்கிறேன், வெளிநாட்டுல எல்லாம் வந்து இப்ப வந்து குடிக்கிறதுக்குன்னு ஒரு இல்ல சித் அது குளோரிஃபை பண்ண இல்ல சித் அது நம்ம குளோரிஃபை பண்ணோம்னா நம்ம அதை பத்தி பேசலாம். நம்ம பாயிண்ட் என்னன்னா இண்டிவிஜுவல் சாய்ஸ், இண்டிவிஜுவல் ஒழுக்கம் தான். இதெல்லாம் ஆயிருக்கிறாங்கன்னா, போதைக்கு அடிமையா இருக்குன்னா அது ஒரு சோசியல் இல்லாவுது. அவன் வந்து 100 ரூபா தான் சம்பாதிக்கிறான் ஒரு நாள்ல. போய் 90 ரூபாவை டாஸ்மாக்ல கரைச்சிட்டு, இல்ல 100 ரூபாவும் டாஸ்மாக்ல கரைச்சிட்டு, இதான் 10 ரூபா கூட வாங்குறாங்களா, 100 ரூபாவும் போயிடும். 100 ரூபா சம்பாதிச்சதை வந்து டாஸ்மாக்ல கரைச்சிட்டு வீட்டுல எந்த சேமிப்பும் இல்லாம போய், அதுக்கு அந்த இல்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். அடித்தட்டு மக்கள்ல குடிக்கிற கலாச்சாரம் எப்படி ஆயிருக்குது, அதை இந்த கடந்த ஒரு 40 வருஷமா இவங்களால எதுவுமே தடுக்க முடியாம. நீங்க கேம் சேஞ்சர் படம் பாத்தீங்களா சித்? இல்ல நான் பாக்கலங்க. சும்மா அது படம் வந்து நல்ல படம்லாம் நான் சொல்லி நான் பார்க்க சொல்லல. நீங்க சும்மா ஒரு அந்த படத்தை பாருங்க. நீங்க எல்லாருமே கீழே இருக்கிறோம் எல்லாருமே பாருங்க. உங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல அந்த படத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது இந்த சப்ஜெக்ட பத்தியா? என்ன சும்மா கேக்குறேன். நீங்க படம் பாருங்க. நான் வந்து நீங்க படம் பார்த்துட்டு நம்ம ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இப்ப வேணாம், இப்ப சொல்லிட்டா எல்லாருமே கீழே இருக்கவங்களுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிடும், அதனால பார்க்க மாட்டாங்க. இப்ப நீங்க படம் பார்த்துட்டு நீங்க என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா. ரேவந்த், நம்ம இப்ப பூத் கமிட்டி மாநாடு நம்ம வர 26ஆம் தேதி வைக்கோம்ல? ஆமா ப்ரோ. அது இப்போ நம்ம ஒரு பூத்துக்கு எத்தனை சராசரியா நம்ம ஒரு ஆட்கள் நம்ம இப்போ போடுறோங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். தெரியல, எனக்கு அது கிளியர் ஐடியா இல்ல ப்ரோ. எனக்கு 69+ இருக்கு பூத் இது ஓட்டிங் போலிங் இது இருக்குன்னு தெரியும். அதுல எவ்வளவு மெம்பர்ஸ் அது எனக்கு கணக்கு கரெக்டா தெரியல. எனக்கு எவ்வளவு பேருனா சராசரி 800ல இருந்து 900 ஒரு பூத்துக்கு வந்து வாக்காளர்கள் இருப்பாங்க மினிமம். நான் சொல்றது ஆமா மினிமம் 900 பீப்புளோ 850 அது அந்த நம்பர் என்னவோ நம்பர், அந்த நம்பர் இருந்தா ஒரு பூத் வரும் உங்களுக்கு. ஆமா, இப்ப நம்ம வந்து இப்போ நிர்வாகிகள் ஒரு பூத்துக்கு குறைஞ்ச ஒரு 10 பேர் நம்ம எப்படியும் போட மாட்டாங்களா? அது ஒரு இண்டிவிஜுவல் கட்சி பொறுத்துதான் ப்ரோ. பூத்துல நம்ம இந்த இப்போ இப்படி போடுவாங்க, தலைவர் அப்படி செயலாளர் துணை செயலாளர். அது பூத்துக்கெல்லாம் வந்து தலைவர் செயலாளர் இருக்க மாட்டாங்க ப்ரோ. பூத் ஏஜென்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே காமனா அப்படிதான் இருப்பாங்கன்னா? ஆமா, எல்லாருக்குமே ஒரே நேம். அவங்கள்ட்ட எல்லாத்துக்குமே வந்து அந்த ஓட்டர் ஐடியோட லிஸ்ட், அந்த எப்படின்னா இப்ப உங்க மாவட்டம் இப்போ நம்ம என்ன பேச முடியும்னா, நம்மளுக்கு மாவட்டம் தான் இருக்காங்க, இன்னும் எம்எல்ஏஸ் கிடையாது, எம்எல்ஏ கேண்டிடேட். மாவட்டம் வந்து ஒரு பூத்துக்கு நியர்பை அந்த லொகேஷன்ல யாரு வந்து ஆக்டிவா ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்தது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம பூத் கமிட்டி அந்த இதை வச்சுதான் இவனு ஆட்டம் போட்டிருக்காங்க. சும்மா ஒரு கணக்கு பண்ணி பார்த்தேன். அதுல ஐயா ப்ரோ, பூத் கமிட்டி வேலை முடிஞ்சிச்சு ப்ரோ ஆல்ரெடி. நீங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஆட்டம் கீட்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கப்புறம் அந்த ப்ராசஸே முடிஞ்சிச்சு. இன்னும் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2 மாவட்ட தலைவர் மட்டும்தான் இன்னும் பெண்டிங் இருக்கு லிஸ்ட் கொடுக்கறது. ஆமா, தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் மட்டும் அந்த இது இருக்கு, வெயிட் இதுல பெண்டிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால நீங்க நம்ம அதை பத்தி பேசுறதே வேஸ்ட். ஏன்னா அது முடிஞ்சிருச்சு, சப்மிஷனே முடிஞ்சிச்சு, உங்களுக்கு ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்றாங்க 26 அன்னைக்கு. ஓகே ஓகே ரைட்.
கீழே ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்கல்ல, அப்புறம் இந்த ஏப்ரல் 27 வந்து உதயநிதியும் இயங்குறாங்க வரப்போறாரு அப்படின்னு. அதை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன ரேவந்த்? புரியல ப்ரோ, கேட்கல எனக்கு. இந்த இப்போ ஒரு சகோதரி இடையில முன்னாடி வந்து பேசியிருந்தாங்க, நம்ம வந்து 26 27 வந்து தளபதி வந்து பூத் கமிட்டி மாநாடுக்காக வந்து தனியா இடையாற ஒதுக்கி வந்து இது பண்ண போறாங்கல்ல, நான் அனௌன்ஸ்மெண்ட் மற்ற எல்லா விஷயங்களும். திரும்ப ரிப்பீட் பண்றீங்களா? 26 27 என்ன நடக்க போகுது ப்ரோ? ஏப்ரல் 26 27 26 ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் ஸ்பீச், அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் நடக்கும் ப்ரோ. ப்ராப்பர் ஒர்க் ஷாப், எப்படி இது வந்து ஒர்க் ஆகும், எப்படி இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ராப்பரா பிடிஎஃப்ல உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேவோ இல்லை வந்து உங்களுக்கு பக்காவா ஸ்கிரீன் பண்ணி எப்படி இது ப்ராசஸ், இது என்னென்ன பண்ணணும், எதுக்கான ஸ்டெப், அந்த அந்த மெம்பர்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா ஒர்க் ஷாப் மாதிரி நடத்துவாங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து மக்களுக்கு தெரிஞ்சுன்னா அதோட மற்ற அடுத்த கட்ட விஷயங்கள் என்னவா இருக்கும்? அது முடிஞ்சிருச்சுன்னா, அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பத்தி டிவிக்கு வந்து ஆதரிக்கிற மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அது வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயமா இருக்கும், அதனால பயன் என்னவா இருக்கும் ப்ரோ? அதுக்கான பயன் என்னன்னா, அவங்க போயிட்டு மக்களுக்கு வந்து இது வந்து பெனிஃபிட்டபிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் பூத் கமிட்டி ஃபர்ஸ்ட் பேசிக்கா இவங்க போயிட்டு இப்போ மெம்பர் அலாட் பண்றாங்கல்ல, அவங்க போய் ரீச் பண்ணுவாங்க. அவங்க போயிட்டு இப்போ எத்தனை பேர் வந்து கேண்டிடேட்டர்ஸ் இருக்காங்க, கரண்டா எத்தனை பேர் ஓட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இறந்துருப்பாங்க, அவங்களது எடுக்காம இவங்க வந்து கள்ள ஓட்டு போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும்ல. அந்த இப்போ அந்த நேம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் வீட்டில் ஒருத்தவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்க நேம் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓட்டு வந்து அவங்க போட போறது கிடையாது. அவங்க இறந்துட்டாங்கன்னு இவங்களுக்கு கணக்கு தெரியும், லோக்கல் ஆளுங்களுக்கு தெரியும். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா போய் அந்த அந்த நம்பரை வந்து ஓட்டு குத்திடுவாங்க. அதே மாதிரி இப்போ 18 வயசு ஆயிருப்பான், அவன் வந்து 18 வயசு ஒரு 2 மாசம் இப்ப 6ஆன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணா அவனுக்கு உடனே ஓட்டர் ஐடி வராது, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லிப் எல்லாம் வரும். அந்த ஸ்லிப் இருந்தா நீங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு போய் ஓட்டு போடலாம். அந்த ப்ராசஸ் எல்லாம் இவங்க தான் போய் வந்து அந்த மக்கள் அவங்களோட இன்சார்ஜா அலாட் பண்ண ஏரியாவுக்கு அவங்க தான் போயிட்டு பேசி அதை புரிய வச்சு அவங்கள ஓட் பூத் தான் போலிங் பூத்துக்கு எடுத்துட்டு வரணும். இன்னொன்னு நம்மளோட ஐடியாலஜி, நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணலாம், இன்னொன்னு என்னென்னலாம் பண்ண போறாங்கன்ட்டு இவங்க எலெக்ஷன் முன்னாடி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் போய் எக்ஸ்பிளைன் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க ப்ரோ. சும்மா 1-2 வேலைன்னு தான் அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கு இருக்கும். பட் ஆனா இவங்க நம்ம போயிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான். ஒன்னும் இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் க்ளோஸ் ஃப்ரெண்டு தாரிக்கு 2021 அப்போ திமுக வேலை செஞ்சான். அவன் வந்து இதுல பூத்ல மெம்பரா வேற உட்காந்துருந்தான். ஒண்ணுமே இல்லை, பெருசா போயிட்டு எலெக்ஷன் முன்னாடி ஆளை கூப்பிட்டு வந்துட்டு ஆளுங்க வரவங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கறது, ஃபுட்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் இருக்கும்ல, நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? வீட்டு வெளியில ரவுண்டா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களே, அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து இவங்க தான் ஒட்டுவாங்க. போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு இன்சார்ஜ் என்ன ஒரு 10 ஸ்ட்ரீட் இருக்கும், அந்த 10 ஸ்ட்ரீட் வீட்டு வாசல்லையும் அந்த ஸ்டிக்கரை ஒட்டுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி அங்க வருவாங்கல்ல, ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் டெய்லியும் வருவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் எல்லா கேண்டிடேட்டும் வருவானுங்க, எம்எல்ஏஸ் வருவானுங்க, எம்எல்ஏ இல்லாம சும்மா இவங்க பூத் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு நாள் வந்து வருவாங்க. கட்சி இதுங்கிற பேருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேரணி மாதிரி ஒரு மியூசிக், ஐ மீன் அந்த சாங்க போட்டு ஒரு எல்லாமே பண்ணுவாங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான் நம்ம கண்ணுக்கே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அந்த டைம்ல வரும்போது இப்ப இந்த ஏரியாவுக்கு நான் இன்சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு 10 தெருவுக்கு நான் இன்சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன், 10 தெருவு இல்லை இந்த போலிங் பூத்துக்கு நான் இன்சார்ஜ்னா, நான் வரும்போது பிளானிங் என் கையில கொடுத்துருவாங்க, இந்த நேரத்துல வந்துருவாங்கன்ட்டு. அப்ப என்ன பண்ணணும்னா, இது பேசிக்கா நான் வந்து திமுகல நடந்துட்டு இருக்கு, நம்ம கட்சியில பெருசா இது நடக்க போறது இல்லை, நான் அது கான்பிடென்டா சொல்றேன். இந்த வரதுக்கு முன்னாடி இந்த பட்டாசை வெடிச்சுட்டு கொடியை கட்டிட்டு அந்த சாங்க போட விட்டு சின்ன பசங்களை ஆட விட்டு வயசானவங்களை எல்லாம் கூப்பிட்டு இதான் ப்ராசஸ். தொப்பி அந்த கண்ணாடி போட விட்டு. ஓகே, புரியுது. ஆனா நம்ம இந்த கள அரசியல் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம உண்மையிலே ஒரிஜினல் 70% கள அரசியல் தான் மேட்ரு நினைக்கிறேன். நம்ம என்னமோ இன்டர்நெட் தான்
நம்ம இன்டர்நெட்ல ஒரு இது பண்றோம், நெரேட்டிவ் எல்லாம் பண்றோம். ஆனா களங்கிறது வேற கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கா எனக்கு அதான் நமக்கு வந்து இப்போ மீடியா தேவைப்படுமா படாதா? என்னை பொறுத்தவரை தேவையா தோணுது. ஐ மீன் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியாவை தாண்டி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இல்லங்க எல்லாமே தேவைதான் எனக்கு இதஞ்சி. ஆனா நான் சொல்றது இந்த களத்துல போய் இப்ப பூத் கமிட்டி மாநாடு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது அதை பத்தி நம்ம இப்ப கொஞ்சம் பார்க்க தான் நமக்கே புரியுது. நமக்கு ஒரு வெற்றி டிவி தேவை ப்ரோ. நம்ம சோசியல் மீடியா இருக்குது, ஆனாலும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொன்னதுனால நான் சொல்றேன் லாங் டேர்ம் வந்து ஒரு வெற்றி டிவி கண்டிப்பா தேவை. கண்டிப்பா எனக்கு அதோட ஏன்னா இப்போ நாமளே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளோட செயல்பாடுகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு குறிப்பிட்ட டெமோகிராஃபிக் தான் ப்ரோ. ஒரு வயசுக்கு மேல 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம அளவுக்கு சோசியல் மீடியாவை வளைச்சு யூஸ் பண்றது இல்ல. யூஸ் பண்றாங்க இல்லன்னு நான் சொல்லல. ஆனா வந்து இப்ப இந்த பட்டி தொட்டி கிராம நகர புறங்கள் எல்லாம் இன்னும் டிவி தான் பாக்குறாங்க. அதுக்குதான் இப்ப வந்து பாஜக ஒரு பெரிய கட்சியே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு தாமரை டிவி ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த எஃபெக்ட். சன் டிவி, கலைஞர் டிவி காலத்துல இருந்து இது எப்படி ஓடிட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் மக்கள் வந்து அந்த டப்பாவை பார்த்துதான் அவங்களோட உலக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க நமக்கு கண்டிப்பா லாங் டேர்ம் அந்த மக்களோட ஓட்டு, அவங்களோட விழிப்புணர்வு, அவங்களுக்கு போய் தாவேகா கட்சியை சேர்க்க ஒரு வெற்றி டிவி தேவைப்படும் கண்டிப்பா. எல்லா ஆயுதங்களும் தேவை ப்ரோ, எல்லா ஆயுதங்களும் தேவை சித்து. ஆனா நீங்க டிவி வந்து நமக்கு எப்போ வருங்கிறது தெரியல. நம்மளோட எனக்கு தெரிஞ்சு நம்ம யாரோட போராடிட்டு இருக்கோம், நம்ம கையில நிதியே இல்ல, அதான் உண்மை. இப்ப வந்து யாரோட நீங்க பாப்பீங்க 2026ல அவங்க கிட்ட எவ்வளவு கோடியா இறக்குவாங்க. ஜெர்னலிஸ்ட் மணி பேசினாரு, அதை நீங்க பார்க்கதான் போறீங்க. அவரோட எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனாலும் அவர் சொல்றது ஒரு பாயிண்ட நான் வந்து கண்டிப்பா ஏத்துக்கிறேன். நேற்றுக்கு அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு, இந்த 2026 நெருங்கும் போது இந்த சிஸ்டத்தையே ஒரு மாக்கரி ஆக்குவானுங்க. அதாவது எப்படியெல்லாம் இந்த மக்கள் மத்தியில பணம் சுரலும், இது ஒரு கேலி கூத்தாக்கிடுவாங்க. இந்த ஒரு voting ப்ராசஸையே காசு கொண்டு வந்து இங்க எல்லா திருட்டு வேலையும் பண்ணுவாங்க. இப்பவுமே எல்லா பொதுமக்கள் வரைக்கும் எல்லாரும் தகவல் படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20,000 வரைக்கும் செலவு பண்ண தயாரா இருக்கிறாங்க ஆளுங்கட்சி. ஏங்க சித், நீங்க அமைதியா இருங்க சித், எதுவுமே பேசாதீங்க. எல்லாம் போய் கேம் சேஞ்சர் படத்தை பாருங்க ஃபர்ஸ்ட். எல்லாத்தையும் கக்காதீங்க, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. அந்த பூத் அந்த அளவுக்கு டீடைலிங் இருக்கா என்ன? ஓகே, நான் பாக்குறேன். இருக்கு ப்ரோ, உண்மையாலுமே இருக்கு. அப்ப புரியல, இப்ப புரியுது. அந்த மொமெண்ட் தான். சரிங்க ப்ரோ, நீங்க ஏதோ சொல்றீங்க, அந்த படத்தை கண்டிப்பா நான் பாக்குறேன். நான் வந்து பாட்டுக்காக பாக்கல, நான் டீடைலுக்காக பாக்குறேன் ப்ரோ. சோ இது ஒர்த்தா இருக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் பாக்குறேன். நான் மாஸ்டர்காகவோ கதைக்காகவோ பாக்கல, நீங்க சொன்ன அந்த டீடைலிங்காக. ரேவந்த் ஒரு மாதிரி இந்த நோட்டீஸ் அடிச்சு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இது இருக்காங்க நம்ம இந்த திமுக இல்ல டிவிகேவோட கொள்கைகளை வந்து பேம்ப்ளெட்ஸ் மூலமா வந்து மக்களுக்கு கொடுக்குற மாதிரியா, அந்த மாதிரி கேக்குறீங்களா? நம்ம இல்ல நாங்க இருக்குது இப்ப திமுக ஆட்சி நடந்த இந்த அவலங்கள், பொய் வாக்குறுதிகள், சட்ட பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிற அதெல்லாம் பண்ணுவாங்க ப்ரோ. அதெல்லாம் பாம்ப்ளெட் அடிப்பாங்க, அடிச்சு எல்லாம் கொடுப்பாங்க. அது நம்ம கட்சின்னு மட்டும் கிடையாது, எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. நம்ம ஏன்னா அத நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த நோட்டீஸை கொடுத்தா அதை படிக்க வச்சாலே நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சக்சஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் மறைச்சு வச்சுட்டு இருக்காங்களா, எல்லாத்தையும் போட்டு வெட்ட வெளிச்சமா ஆக்கி விட்டாலே நமக்கு ஒரு பெரிய இது பிளஸ்ஸா வந்துடும். ஆக்சுவலா வந்து இதுக்கு மேல மறைக்க முடியாது. மக்களுக்கு என்னன்னா நம்ம பாதிக்கப்படுறோம்னு வந்து உணர வச்சா போதும். இப்ப வந்து மறைக்கிறதுங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. என்ன மறைக்கனா மறந்துடுவாங்க தெரியுமா, நமக்கே நிறைய ஞாபகம் இருக்காது. இல்ல, பாதிப்பு வந்து உணர வைக்கணும். மறக்கிறதுங்கிற இதை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சென்னை வந்து ஒவ்வொரு வாட்டி மழையில பாதிக்கப்படும் போது, நான் ப்ரீவியஸ் டைம்ல, அதாவது பிஃபோர் நான் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், ஸோ எனக்கு வந்து அவ்வளவு பெருசா வந்து அந்த அஃபெக்டிவோ இது வந்து எனக்கு வந்து பெருசா பாதிப்பு நான் வந்து ஃபீல் பண்ணது இல்லை. பட் ஒன்ஸ் நான் இங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மழைனால வந்து யாராவது மினிமம் வந்து ஒரு 5-10 இறப்புகளாவது ஏற்படுது. ஸோ அதே மாதிரி வந்து தொழில் போறதுக்கு
வாங்கின இது இந்த மாதிரி பல தடைகளை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணும்போது அப்போ புரியுது எனக்கு. இந்த சொல்லுவாங்கல்ல, அப்போ புரியல இப்ப புரியுது, அந்த மாதிரிதான். ஸோ வந்து அவங்க வந்து மக்களுக்கு வந்து எதுலாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்துல. இவங்க ஸ்டாலின் கொடுத்த அந்த 2021 கொடுத்த வாக்குறுதி எடுத்து போட்டாலே இவங்க இது பல்லு குழந்தை விட்டுருவான். அவங்க கொடுத்தல அந்த வாக்குறுதி ஃபுல்லாவே பொய் தாங்க இருக்குது. அவங்க வந்து என்ன நினைச்சு தைரியமா கொடுத்துருக்காங்க பாருங்க. மக்களுக்குலாம் இது தெரியாம வாக்குறுதி கொடுக்கும்போது தெரியாமையா கொடுக்காங்க. இத்தனை வருஷம் கட்சி நடத்துறேங்கிறாங்க, நாங்க தான் எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறாங்க. அப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்கும் போதே அது முடிக்க முடியாதுங்கிறது அவங்க நல்லாவே தெரியும். அதான் செந்தில் வந்து ஒரு காமெடி சொல்லுவாப்புல தெரியுமா, நீங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து மலையை தூக்கி என் கையில வைக்கணும், அந்த மாதிரிதான் அவங்க இது என்னது அந்த என்னது நீட் ரகசியம் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து போராடணுமா. ஏன்டா எல்லாரும் சேர்ந்து போராடி நாக கூட உனக்கு என்னடா இது இருக்குது, அருகல் இருக்குது அந்த வெற்றில வந்து பங்கு கொள்றதுக்கு. ஒரு அடி அவங்க கையில கொடுத்துருப்பா, அவங்க வந்து திரும்ப நம்ம தம்பி கொடுப்பாளா. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் மலையை தூக்கணும்னு சொல்லிட்டு மலையை தூக்கி நாங்களே சேர்த்து தூக்கிட்டோம்டா, எதுக்குடா உங்க கையில கொடுக்கணும், தூக்கி போட்டுற மாட்டோமா. காங்கிரஸ் ரத்தி இல்லைன்னு